இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த அருமையான பெரிய வெள்ளிக்கிழமை அன்று மாலையிலே நம்ம தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்காக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இப்பொழுது கூட நம்மோடு கூட பேசுவதற்காக, ஏதோ ஒரு விசேஷித்த காரியத்தை குறித்து நம்மோடு கூட நடத்துவதற்காக அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஏதோ வழக்கமாக நடக்கிற ஒரு ஆராதனை தானே, ஒவ்வொரு வருஷமும் நாம் வருகிறோம், ஒவ்வொரு வருஷமும் இப்படியாக பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லி இயேசுவின் மரணத்தை குறித்து தியானிக்கிறோம், அப்படித்தானே நடக்கப் போகிறது என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை நாம் யோசித்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு கர்த்தாவே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஒரு ஆயத்தத்தோடு காத்திருக்கிற நம்முடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசுவார். வேதத்திலே பார்க்கும் பொழுது பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தமக்கு புதிய வெளிப்பாடுகளை நமக்கு தருகிறார். அதுதான் கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய கிருபை. ஒரு தேவனுடைய மனிதரை குறித்து அவர் சொன்ன சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்பாராம். அடுத்த வருஷம் வரும் பொழுது அந்த வேத புத்தகத்தை வாசிக்க மாட்டாராம், மூடி வச்சிருவாராம், எடுத்து புது பைபிள் வாங்கிடுவாராம். ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் வரும்போது அதில் ஹைலைட் பண்ணிக்கொண்டே வருவாராம். அடுத்த வருஷம் படிக்கும் பொழுது அதே குறிப்புகள் மனதில் அந்த ஞாபகத்துக்கு வரக்கூடாது, புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கருத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக புதிய வேதாகமத்தை எடுத்து அப்படியாக முழுமையாக அவர் படிப்பாராம். அப்படியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் இதுதான் நமக்கு தெரிந்தது தானே, இயேசு மரித்தது நமக்கு தெரியுமே என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு வராதபடி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஒரு ஆயத்தத்தோடு காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். நாம் எதிர்பார்க்கிற விசுவாசிக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து தருவார். நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இயேசு பல இடங்களிலே தமிழத்தில் வந்து ஜெபிக்க வந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவர்கள் என்ன விசுவாசித்தார்களோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வருகிறவர்கள் அந்த எதிர்பார்ப்புகளின் படியாக ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாமல் திரும்பி செல்லுவார்கள். எதிர்பார்ப்புகளோடு வருகிறவர்கள் அந்த எதிர்பார்ப்புகளின் நிமித்தமாக கர்த்தருடைய சமூகத்தில் என்ன விசுவாசிக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இந்த மாலையிலே தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை நம்மோடு கூட பேச போகிறது என்கிற உணர்வோடு, ஒரு தேவ பயத்தோடு, ஒரு பயபக்தியோடு நம்ம வசனத்தை கேட்க வேண்டும். இந்த வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய இருதயத்தின் பலகைகளை எழுதி கொண்டு ஆவியானவரே பேசும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், கர்த்தர் வழி நடத்துவார். இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 18வது வசனம். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். For the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved it is the power of God. Cross is a symbol of torture. Cross is a symbol of punishment. Cross is a symbol of condemnation. Yet through that symbol God has had a divine purpose to turn that to be a symbol of salvation for every one of us who believe. Hallelujah to the Lord. இயேசு கிறிஸ்து என்ன நினைத்து வந்தார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கடந்து வந்தார். அவர் எப்படி மரிக்க போகிறார் என்பதை குறித்து கூட தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நீந்துகிறவன் அவர் தன்னுடைய கைகளை விரித்து நீந்துகிறது போல அவர் அவருடைய சதி சற்பனைகளை தாழ்த்தி விடுவார் என்பதாக தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து கரங்கள் விரிக்கப்பட்டவராக சிலுவையிலே மரத்தில் தொங்க வேண்டும், அவர் மரிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனங்களாக சொன்ன வசனங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறின. எதற்காக அவர் படிப்பட்ட கோர மரணத்தை சந்திக்க வேண்டும்? எதற்காக இயேசு கிறிஸ்து அப்படியாக கல்வாரி சிலுவையிலே வந்து அவர் தன்னுடைய மரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நமக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய பாடுகள் குற்றங்கள் மறைவதற்காக, நம்முடைய பாடுகள் மன்னிக்கப்படுவதற்காக நமக்காகவே இயேசு கிறிஸ்து அந்த எல்லா தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டார். இது ஒரு சாதாரணமான செய்தி என்று நம்ம நினைக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு கிருபைகளை கர்த்தர் தருகிறார். அந்த கிருபைகளை அவரே நமக்கு தந்து வழி நடத்துகிறார் என்ற ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்ம அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அவர் நம்மோடு கூட பேசும்படியாகத்தான் நம்ம இன்றைக்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த சிலுவையை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பல காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த சிலுவை ஒரு முக்கியம் அல்ல, அந்த சிலுவையிலே மரித்து இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். அவர் மரித்ததனாலே தான் நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கள்ளரும் கூட சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அந்த கள்ளர்கள் மரித்ததனாலவோ அல்லது அந்த 3 சிலுவைகளிலே 1 சிலுவையினாலவோ நமக்கு ரட்சிப்பு வருகிறது இல்லை. ஆனால் அந்த சிலுவையிலே தொங்கினவர் இயேசு கிறிஸ்து. நாம் விசுவாசிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கினபடியினாலே, நமக்காக மரித்தபடியினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அறையும்படியாக நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் முதலாவதாக காய்பா அன்னாவுடைய அரமனையில் விசாரிக்கப்பட்டார்.
அதன் பின்பு பொந்தி பிலாத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். இரவு முழுமையாக விசாரணை நடந்தது காய்பாவின் அரண்மனையிலே. அதைத் தொடர்ந்து அதிகாலையிலே பொந்தி பிலாத்துக்கு முன்பாக விசாரணை நடந்தது. அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்யப்பட்டது. ஆகவே அவருடைய தோளிலே ஒரு சிலுவையை தூக்கி சுமக்க வைத்து அவரை கோல்கொதா என்கிற பெயர் சொல்லுகிற இடத்திற்கு அவர் அழைத்துக் கொண்டு போனார்கள். அதற்கு பெயர் கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்துக்கு அவரை கொண்டு சென்றார்கள். நீங்கள் பார்க்கிற அந்த படத்திலே பார்க்கிற அந்த சிறிய புகைப்படம் அதில் காணப்படுகிறது. அதுதான் கோல்கொதா மலை, அதுதான் கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. இஸ் கால்ட் தி பிளேஸ் ஆஃப் ஸ்கல். அதை பார்க்கும் பொழுது சற்று தூரத்தில் இருந்து நம்ம நோக்கி பார்த்தால் அது ஒரு மண்டையோடு போல காட்சி அளிக்கிறது. 2 கண்களுக்குள்ள குழிகளும் இருப்பதாகவும் ஒரு மூக்கு இருக்கிற இடத்திலே குழி இருப்பதாகவும் அது அமைந்திருக்கிறது. அந்த மலையின் உச்சியிலே தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்க விடப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கும் சரித்திர வல்லுநர்கள் கருதுகிறார்கள். வேத பண்டிதர்கள் அந்த இடத்தை அப்படியாகத்தான் குறித்து வைத்திருக்கிறார்கள். இது கோல்கொதா என்று சொல்லி, அது கபால ஸ்தலம் அல்லது த பிளேஸ் ஆஃப் த ஸ்கல் என்று சொல்லி பொருள்படுகிற அந்த இடமாக அது குறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம அங்கே எருசலேமுக்கு போய் சேர்ந்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து வழி நடந்த இடம் பிலாத்துவின் அரண்மனையில் இருந்து அந்த கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற கோல்கொதா என்கிற இடம் வரைக்கும் போகிற வழி அது ஒரு துக்கத்தின் வழி என்று சொல்லப்படுகிறது. த வே ஆஃப் த சாரோ, வியா டொலரோசா என்று சொல்லி பெயர்படுகிற விதமாக அந்த இடம் அமைந்திருக்கிறது. அதில் உள்ள சில காட்சிகளைத்தான் நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் பார்க்கும் பொழுது இருபுறமும் மதில்கள் சூழப்பட்டிருப்பது போல பல இடங்களிலே காட்சி அளிக்கிறது. அதிகமாக கற்களினால் பாவப்பட்ட இடமாக இருக்கிறது. படிகளில் ஏறி போக வேண்டிய இடம். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்திருக்காது. ஆனால் இந்த வழியாக இயேசு சென்றார் என்பதாக சரித்திர வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அவர் சென்ற இடத்திலே பல இடங்களை குறித்து வைத்திருக்கிறார்கள். 14 இடங்களை அந்த இடத்திலே அவர்கள் குறித்து வைத்து என்னென்ன இடங்களிலே என்ன நடந்தது என்பதை குறித்து நம்ம தியானிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் அங்கே சென்று தேவனை தேட விரும்புகிறவர்கள் சென்று அந்த வழியிலே நடந்து சென்று கர்த்தருடைய சிலுவை மரணத்தை, அவருடைய பாடு மரணத்தை தியானித்து நடந்து செல்கிறார்கள். அது நடந்து போவதற்கு அதிகமான நேரம் எடுக்காது, 2 மணி நேரம் எடுக்கும். அவ்வளவுதான் எடுக்கும் மெதுவாக நடந்து சென்றால். ஆனால் அதில் தியானம் செய்து கொண்டே அநேகர் நடந்து போவது இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது. அதை 14 இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 14 இடங்களிலே 8 இடங்கள் வேதத்தின் அடிப்படையில் குறிக்கப்பட்ட இடம். அதாவது இயேசுவை முதலாவதாக நியாயம் தீர்த்த இடம், இயேசுவை சவுக்காலை அடித்த இடம், அதன் பின்பு சீமோன் என்கிற ஒரு மனிதன் இயேசுவின் சிலுவை சுமந்து கொண்டு வருவதற்காக கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு இடம், இயேசு கிறிஸ்து எருசலேம் குமாரத்திகளை சந்தித்த ஒரு இடம், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்களை கழற்றின ஒரு இடம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த இடம், இயேசு மரித்த ஒரு இடம், அவரை மரணத்தில் எடுத்த பின்பு அடக்கப்பட்ட இடம் என்று சொல்லி 14 இடங்களை குறித்து வைத்திருக்கிறாங்க. இதில் 18 இடங்கள் வேதத்தில் சொன்னப்பட்ட வேதத்தின் அடிப்படையாக காணப்படுகிற இடங்கள். அதுபோக பாரம்பரியமாக ஜனங்கள் நம்புகிற சில காரியங்களை இன்னுமாக 6 இடங்களாக குறித்து வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி வேதம் நமக்கு விளக்கம் சொல்லவில்லை. ஆனால் சரித்திர வல்லுநர்கள் அப்படியாக கருதுகிறார்கள். ஆகவே அந்த இடங்களும் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் செல்லும் பொழுது இயேசு 3 முறை கீழே விழுந்து எழுந்தார் என்பதாக அந்த சரித்திர வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து முதலாவது கீழே விழுந்த இடம், 2வது விழுந்த இடம் வெரோனிகா என்கிற ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவை முகத்தை துடைத்து விட்ட இடம் என்று சொல்லி பல இடங்களை அப்படியாக குறித்து வைத்திருக்கிறார்கள். அங்கே செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக அதனுடைய உள்ளத்தில் பேசுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழி முடிந்த இடத்திலே தான் கல்வாரி சிலுவை வைக்கப்பட்ட அந்த கோல்கொதா என்கிற மலை காணப்படுகிறது. அந்த மலையிலே சென்று இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். அவரை மாத்திரம் தனியாக அறையவில்லை, அவரோடு கூட 2 கல்லறையும் அழைத்து சென்று அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 பேரை சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு மேலாக அவர் இஸ்ரவேலின் ராஜா என்பதாக எழுதப்பட்டிருந்தது. எல்லாரும் வந்து கேட்டாங்க பிலாத்துவை பார்த்து, அவர் இஸ்ரவேலின் ராஜா என்று நீர் எழுத வேண்டாம், அவன் தன்னை இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னதாக நீர் எழுதும் என்று அதற்கும் கூட அந்த பிரதான ஆசாரிகள் வந்து கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் பிலாத்து சொல்லிவிட்டான், நான் எழுதினதே என்று சொல்லிவிட்டான். ஆகவே அப்படித்தான் இயேசு கல்வாரி சிலுவிலே அறையப்பட்டார். அந்த இடத்திலே அறையப்பட்டதை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரராக அந்த கல்வாரி சிலுவை மரணம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து 2000க்கு மேற்பட்ட வருஷங்கள் ஆகியிருக்கிறது. இயேசு மரணமடைந்த காரியங்களை குறித்து ஒவ்வொரு வருடமும் இந்த குறிப்பிட்ட நாட்களிலே உலகம் முழுவதும் எல்லா ஆலயங்களிலும் தேவனை குறித்து செய்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது. தெய்வ பிள்ளைகள் அதை குறித்து யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். நாம யோசிக்கலாம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததுக்கும் எனக்கும் இன்றைக்கு என்ன சம்பந்தம் என்று யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கும் கூட
அதே சிலுவையின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் வல்லமை இருக்கிறபடினாலே தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக கர்த்தர் அதை ஒரு சவாலாக நமக்கு அமைத்திருக்கிறார். அந்த சிலுவை விசுவாசித்தால் மாத்திரமே, அந்த கல்வாரி சிலுவையின் ஒரு செய்தியை விசுவாசித்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கல்வாரி சிலுவை விசுவாசித்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் போக கழுவப்பட முடியும். இந்த உலகம் இயேசுவை காண்பதற்கு, இரண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே திறவுகோலாக அமைந்திருப்பது இந்த கல்வாரி சிலுவை தான். ஆகவே இன்றைக்கும் இது முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே இன்றைக்கு நாம் அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரையே ஒன்றி மற்ற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன் என்பதாக அவர் எழுதுகிறார். I have decided myself that I will not know anything other than Christ and Christ crucified. அவருடைய வாழ்க்கையை வார்த்தை யோசித்து பாருங்க. அவர் எவ்வளவோ படித்தவர், கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டவர், வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொண்டவர், பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்களை கற்றுக்கொண்டவர். அவர் சொல்லுகிறார், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ எல்லாவற்றை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணுகிறேன், அவைகளை குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரே அந்த இயேசு கிறிஸ்து, அவரை மாத்திரம் உங்களுக்குள்ள அறியவும் வேறு ஒன்றையும் அறியாதிருக்கவும் நான் தீர்மானித்திருந்தேன். அப்போ அவரை போய் கேட்டால் சொல்லியிருப்பாரு, ஏதாவது கேள்வி கேட்டால் அவருக்கு வேறு எதுவும் தெரியாது பாரு, இயேசு தான் வழி என்று சொல்லியிருப்பார். ஏதாவது கேட்டால் போது கல்வாரி சிலுவை தான் வழி என்று சொல்லியிருப்பார். அப்படிதான் அவர் முடிவு செய்து கொண்டாராம். ஏன் தெரியுமா? அந்த கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அமைந்திருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு பதில் கொடுப்பது இந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம். அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தான் நம்பிக்கையை கொடுக்கிறவர், அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில் தருகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர் அவர் தான், எல்லா காரியங்களையும் நமக்கு நடத்தி தருகிறார் இயேசு கிறிஸ்து அவர் தான். ஆகவே தான் நாம் இன்றைக்கு அவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் அதில் 3 மணி நேரம் ஏறக்குறைய அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கினார். அதன் பின்பு அவர் மரித்தார் என்பதாக வேதம் நமக்கு விளக்கம் சொல்லுகிறது. 6ஆம் மணி வேளையிலே ஒரு பெரிய அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் ஒரு மிகுந்த அந்தகாரம் தேசத்தை மூடி இருந்தது. அந்த 3 மணி நேரத்திலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கினவராக அவர் 7 முறைகளிலே பேசினார், 7 விதங்களிலே அவர் பேசினார். அந்த 7 வாக்கியங்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களும் தியானிப்பது வழக்கம்தான். ஆனால் இன்றைக்கு நாம் யோசிக்க போகிறது என்ன தெரியுமா? அந்த 7 வசனங்களை பேசினபடினால் இன்றைக்கு நமக்கு என்ன பிரயோஜனம், இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். ஆனால் அந்த 7 வார்த்தைகளை நாம் முக்கியத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது அதில் இயேசு கிறிஸ்து பேசின காரியங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு கற்றுத்தருவதாக, அவர் மேசியா என்பதை பறைசாற்றுவதாக, அவர் நமக்கென்று வைத்துக்கொண்ட முன்மாதிரி நாம் அறிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே அவைகள் ஒவ்வொன்றாக முதலாவதாக நாம் தியானித்து அதன் பின்பு அதனால் இன்றைக்கு நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முதலாவதாக சொன்ன ஒரு வார்த்தை, அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் முதலாவதாக பேசின ஒரு வாக்கியம் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 முன்பகுதி. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். Then Jesus said, Father, forgive them, for they do not know what they do. இயேசு கிறிஸ்து முதலாவதாக கல்வாரி சிலுவையில் செய்தது ஒரு ஜெபம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையே ஒரு ஜெபமாகத்தான் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்தை ஆரம்பத்தில் அவர் ஜெபத்திலே ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்தார். காலையிலே ஜெபித்தார், இரவிலே ஜெபித்தார். அவர் பகல் முழுவதும் எப்பொழுதும் ஜெபத்தில் இருப்பவராக இருந்தார். திரள்கூட்டமாக ஜனங்களுக்கு பிரசங்கித்த பின்பு அவர் தனியாக ஜெபிப்பதற்காக ஒரு மலைக்கு அவர் ஏறி செல்லுவார். ஒவ்வொரு முறைகளிலும் ஜெபிப்பதை அவர் முக்கியமாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக அவர் வைத்திருந்தார். தேவாதி தேவன் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அவ்வளவு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஜெபிக்க வேண்டும்? அவர் அப்படியா ஜெபித்துக் கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்தார். அதற்கு முன்பாக பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை மேலறையில வைத்து அவர் சீஷர்களுக்காக அவர் ஜெபித்தார். இப்பொழுது கல்வாரி சிலுவையில இருந்து அவர் மறுபடியும் ஜெபிக்க போகிறார். முதலாவதாக ஜெபித்த காரியம் என்ன? அவர் மேலறையில் ஜெபித்த பொழுது சீஷர்களுக்காக ஜெபித்தார். கெத்செமனே தோட்டத்திலே தனக்காக ஜெபித்தார். தான் இந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டுமே. கல்வாரி சிலுவைக்காக அவர் ஜெபித்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்தார். உலகத்தின் பாவங்களுக்காக அவர் ஜெபித்தார். கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட பின் முதலாவதாக அவர் பேசின காரியம் ஒரு ஜெபமாக இருந்தது. அவர் பிதாவை நோக்கி பேசுகிறார். இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கதறுதலோடு கூட தன்னை விரோதித்தவர்களுக்காக அவர் ஜெபித்தார். இயேசு சொன்ன காரியம் என்ன? உங்களை சத்துருக்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை அப்படி செய்வதற்காக அவர் சரியாக அதை குறித்து அவர் பேசினார், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி.
அவர் பேசின ஜெபத்தை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்திருப்பாங்க. அங்கே இருந்த போர் சேவகர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். தன்னுடைய முகத்திலே துப்பினவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவளை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். என்னை அடித்தார்களே அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவளை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். என்னை மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தானே அந்த பிலாத்து அவனுக்காக ஜெபிக்கிறேன், அவனை மன்னியும் என்று சொல்லுகிறார். அவருக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை தேடினார்களே அவர்களை குறித்து மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார். மன்னிப்பை யோசித்து பாருங்கள். Today, where are we in our forgiveness? Are we able to forgive people who are doing even a smallest thing against us? இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை என்ன? ஒரு மனிதனிடத்தில் ஒருவன் ஒரு 100 வெள்ளி பணம் கடன் பெற்றிருந்தான். அவனை அழைத்து அந்த ராஜா சொல்லுகிறான், இதனை கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் நான் உன்னை சிறைச்சாலையில் போட போகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த வேலைக்காரன் தாழ விழுந்து வணங்கி இடத்தில் பொறுமையாகிறவன் என்று கேட்ட பொழுது அவனுக்கு அந்த கடன் முழுவதையும் மன்னித்து அனுப்பிவிட்டான். அந்த வேலைக்காரன் சென்று தன்னிடத்தில் ஒரு சிறிய தொகை கடன் பட்டிருந்த ஒரு சக ஊழியக்காரனை எடுத்து தொண்டையை நெறித்து அவனை பிடித்து நீ இதை கொடுக்கிற வரைக்கும் நான் உன்னை உபாதிகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி சிறைச்சாலையை போட்டு வைத்தான். நடந்ததை அவனுடைய உடன் ஊழியக்காரர் கேட்டு துக்கப்பட்டு ராஜாவிடத்தில் வந்து அறிவிக்கிறாங்க. ராஜா கூப்பிட்டு சொன்னது என்ன? ஒரு பொல்லாதவனாகி ஊழியக்காரனே, உன்னால் கொடுக்க முடியாது சொன்ன போல அந்த கடனெல்லாம் நான் மன்னிச்சுட்டேனே, நீ அதே போல் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி சொன்னான் என்று இயேசுவே ஒரு உவமையை சொன்னார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த உவமைக்கு எடுத்துக்காட்டாக அவர் என்னென்று சொல்லுகிறார், தகப்பனே மன்னியும், பிதாவை மன்னியும் என்று சொல்லி பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். நாம் அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது, the challenge that is placed upon every one of us is that are we completely forgiving, truly forgiving those who have done anything at all against us? யோசித்து பார்க்கலாம். அவன் எனக்கு விரோதமாக இதை சொல்லிட்டான் அதை சொல்லிட்டான், நீங்கள் பல காரியங்கள் நீங்கள் சொல்லலாம். இயேசுக்கு விரோதமாக சொன்ன பாவத்தை போல குற்றங்களைப் போல நமக்கு விரோதமாக யாருமே எதுவுமே செய்திருக்க முடியாது. இயேசுக்கு விரோதமாக எவ்வளவோ செய்தார்களே, அவள் முகத்திலே காரி துப்பினார்களே, யாராவது நம்ம இப்படி துப்பி இருக்கிறாங்களா? இயேசுக்கு விரோதமாக அவன் பைத்தியக்காரன் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாங்களே, நம்ம யாராவது அப்படி சொல்லி இருக்கிறாங்களா? இயேசுக்கு விரோதமாக அவரை அடித்தார்களே, அவரை கன்னத்திலே அறைந்தார்களே, அவளை முகத்திலே கட்டி வைத்துக்கொண்டு அவரை பரிகாசம் பண்ணினார்களே, நமக்கு யாராவது அப்படி செய்திருக்கிறாங்களா? ஆனால் அதெல்லாம் நமக்காக சகித்து கொண்டாரே. சகித்து கொண்டு அவர் சொன்ன காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சொன்னாரே. இன்றைக்கு அவரை பார்த்து நம்ம சொல்லணும், கர்த்தாவே நானும் அப்படியாக மன்னிக்க எனக்கு கிருபை தாரும். இன்றைக்கு ராஜா உம்முடைய கல்வாரி சிலுவை மரணத்தை நான் தியானிக்கும் பொழுது இன்றைக்கு நான் யாரெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறேனோ அதுக்கெல்லாம் நான் மன்னிக்கிறேன். Would you be able to say that this evening? யோசித்து பாருங்க, நீங்களே யோசித்து பாருங்க. எல்லாம் ஒவ்வொரு முறையும் வந்து இதை செய்தியை கேட்டு போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? என்னுடைய வசனங்களை கேட்டு அதை செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் வீடு கட்டி இந்த மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை கேட்டு செய்கிறவனே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். வசனம் எப்படி நமக்கு பலன் தருகிறது? அதை நாம் கீழ்ப்படியும் பொழுது அது பலன் தருகிறது. இன்றைக்கு ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தாவே மறுபடியும் தகப்பனே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுவதற்கு முன்பாகவே நான் யாருக்கெல்லாம் மன்னிக்கணுமோ அவர்கள் நான் மன்னிக்க எனக்கு உதவி செய்யும். முழு மனதோடு மன்னிக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவை போல அன்பு கூற உதவி செய்யும். யாரோடலாம் நான் பேசாமல் இருக்கிறேனோ, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறேனோ அதில் மாற்றத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்து அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதுதான் இயேசு செய்த முதலாவது ஒரு ஜெபம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி. அந்த ஜெபத்தை பக்கத்தில் கூட எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அவரோடு கூட 2 கள்ளர்கள் அவளோடு கூட கேட்டுக்கொண்டு இருந்திருப்பாங்க. அவளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி. 2வதாக இயேசு பேசும் பொழுது அந்த கள்ளர்களோடு கூட பேசுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39 முதல் 43 வசனங்கள். சிலுவையிலே அறையப்பட்டிருந்த கள்ளர்களில் குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் 2வது சொன்ன காரியம், கல்வாரி சிலுவை அவரை நோக்கி ஜெபித்த ஒரு கள்ளனுக்கு அவர் கொடுக்கிற பதில். யோசித்து பாருங்க, கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரே இப்பொழுது ஜெபிக்கிறார் மற்றவர்களுக்காக. அதை கேட்ட 2 குற்றவாளிகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவரை பார்த்து அவர் பதில் சொல்லுகிறார்கள், பேசுகிறார்கள், அவரை வித்தியாசமாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நீ தான் ஒரு ராஜாவாக இருந்தா, ஒரு இஸ்ரவேல் மேசியாவாக இருந்தால் உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி இகழுகிறான். ஆனால் மற்றவனுக்கோ அந்த வேளையிலே அவனுக்குள்ளாக ஒரு இருதயத்தில் குற்ற மனப்பான்மை வந்தது. அந்த ஒரு நிமிஷத்திலே அவன்
அவன் தன்னுடைய நிலைமை உணர்ந்து கொண்டான். அவன் கேட்கிற ஜெபத்தை பாருங்க. He asked a question that was impossible. He was asking a question that was improbable. He was asking something that was impossible for anyone to grant at all. வாழ்க்கை முழுமையாக குற்றவாளியாக கழித்திருக்கிறான். அவன் எத்தனை பேரை கொலை செய்தானோ நமக்கு தெரியாது, என்ன குற்றங்களை செய்தானோ நமக்கு தெரியாது, என்ன இடத்துல கொள்ளையடித்தானோ நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்பொழுது கடைசி நேரத்தில் அவன் மறிக்க போகிறான். அவன் ஒரே ஒரு காரியம் தான் இயேசுவை பார்த்து கேட்கிறான். நீர் வரும் பொழுது, ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும். அதான் சொன்ன ஒரு காரியம். யோசித்து பார்க்கும் பொழுது we may have been asking what kind of an audacity that he has. How could he have even the boldness to even ask for forgiveness or ask for something so that everything his slate could be wiped clean? அது எப்படி முடியும்? அப்படி நம்ம யோசிக்கலாமே. ஆனால் அந்த கள்ளன் அதே ஒரு காரியத்தை பார்த்து கேட்கிறான். தயவாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். He was not asking for anything else. He was not asking for himself to go to eternal life with Jesus Christ. எதையுமே அவன் கேட்கல. நம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். அதான் சொன்ன காரியம். அவன் சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து உடனடியாக பதில் கொடுக்கிற காரியம் என்ன? நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அந்த கள்ளன் ஒருவேளை நினைத்திருக்கலாம் இயேசு மறுபடியும் அந்த ராஜ்யத்தில் வருவார், பல வருஷங்கள் கழித்து வருவாராக இருக்கும், ஒரு நாளில் ஒரு காலத்தில் வருவாராக இருக்கும், அவர் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற நாளில் அவர் வருவாராக இருக்கும் என்றெல்லாம் யோசித்திருக்கலாம். அதை நினைத்து சொல்ல, நீ என்றைக்கு வரீங்களோ அப்ப என்னை நினைத்தால் போதும் என்று அவன் சொல்லுகிறான். ஆனா இயேசு சொல்லுகிறது என்ன? இன்றைக்கு நீ பரதீசில் என்னோடு கூட இருப்பாய். ஹல்லேலூயா. அவரை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ரட்சிப்பை உடனடியாய் தருகிறவர். அதற்கு அவர் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. அவரை பார்த்து உண்மையான மனஸ்தாபத்தோடு கூட கேட்டால் போதும், அவர் நிச்சயமாகவே நமக்கு என்று பதில் தருகிறவர், நம்மோடு கூட வந்து பேசுகிற தேவன் அவர். அவரது உள்ளத்தை அவர் பார்க்கிறார். அந்த கள்ளனுடைய மனதில் இருந்த மனம் திரும்புதலை அவர் பார்க்கிறார். The only difference that sets the part between a sorrow that takes us to death and a sorrow that leads us to eternal life, as we meditated, that it is about repentance, and this thief was repenting truly from his heart. அவன் சொல்லுகிறான், நாமோ நாம் நடப்பித்ததுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று சொல்லி தன்னுடைய பக்கத்தில் இருந்த சக குற்றவாளியை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களை யோசித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கை குறித்து. இதுவரைக்கும் நடந்த எத்தனை காரியங்களாக இருந்தாலும் கூட அந்த கள்ளனுக்கு கர்த்தர் ஒரு நிமிஷத்திலே மன்னிப்பை கொடுத்தார் அல்லவா? ஆகவே அதற்காக மனம் திரும்புகிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்காக கர்த்தர் நம்மை பார்த்து அழைக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்த்து உண்மையாக மனம் திரும்பினால் அவர் எப்படி அந்த கள்ளனுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்தாரோ அப்படியாக நம்மோடு கூட பேசுவார். அதுதான் இயேசு பேசின ஒரு இரண்டாவது ஒரு வாக்கியம் சிலுவையின் மேலே இருந்து. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26-27 வசனங்கள். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்போ இயேசு பார்க்கிற முதலாவதாக தன்னுடைய எல்லா விரோதிகளுக்காக ஜெபித்தார். அதன் பின்பு தன்னோடு கூட நின்று தன்னுடைய சக குற்றவாளிகளுடைய அந்த திருடர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுத்தார். மூன்றாவதாக சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையின் பாதையில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு சீஷன் தான் இருக்கிறான், யோவான் தான் நின்று கொண்டு இருக்கிறான். மற்ற யாருமே சீஷர்கள் இல்லை. எல்லாரும் சிதறி ஓடி போய் விட்டார்கள், எல்லாரும் அவரை தனியாக விட்டு விட்டார்கள். மறுபுறம் பார்க்கிறார், அவருடைய தாயார் நின்று கொண்டு இருக்கிறார். இயேசு அவரை பார்த்த உடனே அவருடைய உள்ளம் அதிகமாய் பொங்கி இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து யோசித்து பாருங்க, உங்களுடைய சொந்த தாயை யோசித்து பாருங்க, அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்துவிட்டால் எவ்வளவு தூரம் துடிக்கிறோம், கதறுகிறோம், அவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயின் அந்த மன கிளேசத்தை அவர் அறிந்து கொண்டார். தாயுடைய ஒரு பெரிய ஒரு அலறுதலை, கதறுதலை அவர் அறிந்து கொண்டார். இயேசு மரியாதை குறித்து சொல்லப்பட்டது என்ன? உன்னுடைய ஆத்மாவையும் கூட ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லப்பட்டது இயேசு பிறந்த பொழுது. அதாவது இயேசு மரிப்பதை தன்னுடைய சொந்த கண்களினால் பார்க்கிற அந்த பட்டயம் என்கிறது உன்னுடைய ஆத்மாக்குள்ளாக போகும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. மரியாதை இந்த சங்கதிகள் எல்லாம் தன்னுடைய இருதயத்தில் வைத்து தியானம் பண்ணின ஒரு தாயாராக அவள் இருந்தாள். மரியாளை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து உடனடியாக தன்னுடைய தாயின் மேல் அக்கறை கொண்டவராக தாயை தன்னுடைய அன்பான சீஷனோடு கூட இணைத்து சீஷனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய் என்று சொல்லி. அதே போல் தாயை பார்த்து சொல்லுவார், அதே ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று சொல்லி ரெண்டு பேரும் இணைத்து வைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கடமைகளை, தன்னுடைய பெற்றோரை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கடமை உணர்வோடு கூட தாயையும் தன்னுடைய மிகுந்த அன்பான சீஷனை ஒன்றோடு ஒருவரை இணைக்கும்படியாக இயேசு அந்த வார்த்தையை அவர் சொன்னார். இன்றைக்கும் கூட யோசித்து பாருங்க, கடைசி வரைக்கும் நம்முடைய பெற்றோருக்கு நம்ம கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் பெற்றோரு கூட இருந்ததாக அதிகமாக எழுதப்படவில்லை. ஆனால் எப்பொழுதுமே அவர் வளரும் பொழுது அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் ஊழியத்துக்கு வருகிற நாட்கள் வரைக்கும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய பிதாவுக்கு அடுத்த தன்னுடைய ஊழியத்தில் எப்பொழுதுமே அவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் பிதாவுக்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு முறை இயேசுவின் தாயாரும் சகோதரரும் அவரை பார்ப்பதற்காக வந்தார்கள். எல்லாரும் வந்து சொல்லுகிறார்கள் இயேசுவை பார்த்து, இதோ உன் தாயாரும்
சகோதரரும் வெளியே காத்து கொண்டிருக்கிறார் சொன்ன பொழுது இயேசு சொன்ன காரியம் என்ன? எனக்கு தாயும் என் சகோதரரும் யார்? என் பிதாவின் சித்தத்தை கேட்கிறவர்கள் தான் அவர்கள் என்று சொல்லி தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார். அப்போ எப்பொழுதுமே அவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை எப்பொழுதுமே உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முதலிடம் கொடுத்திருந்தார். இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறார், அந்த உலகத்தில் இருந்த வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கு. அப்பொழுது தன்னுடைய தாயை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக கடைசி வரைக்கும் அந்த தன்னுடைய கடமை விட்டு விடாதவராக அந்த தாயை தன்னுடைய சீஷனோடு கூட இணைத்து ஒருவருக்கு ஆதரவாக இருக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுத்து அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கடைசி அதன் பின்பு அவர் இன்னொரு வார்த்தையை ஒரு ஜெபத்தை செய்கிறார். முதலாவதாக ஒரு ஜெபம், இரண்டாவதாக அவர் செய்த காரியம் கல்லர்களோடு பேசி ஜெபத்திற்கு பதில், மூன்றாவதாக தாயோடு சீஷனோடு கூட பேசினார், நான்காவதாக மறுபடியுமாக அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கின பொழுது 7 முறை பேசினார். முதல் முறை பேசினதும், நான்காவது முறை பேசினதும், கடைசியாக 7வது முறை பேசினதும் ஒரு ஜெபமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய 7 வாக்கியங்களை முதலாவதாக ஜெபித்து அவர் பேச ஆரம்பித்தார். அது நடுவில் அவர் ஜெபித்து கொண்டே தான் பேசுகிறார். கடைசியாக முடிக்கும் பொழுது கூட ஜெபத்தோடு கூட முடிக்கிறார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சங்கீதம் 22:1 வாசித்து பார்க்கும் பொழுது அது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாக அமைந்திருக்கிறது. அதை சொன்ன வார்த்தைகளை இயேசு சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்பதாக சங்கீதம் 22:1 சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த சங்கீத புஸ்தகத்தை தீர்க்க தரிசன சங்கீதமாக அவர் மனப்பாடமாக சொன்னாரா? அவர் உண்மையிலே ஜெபித்த ஒரு ஜெபமா? அது ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேறலாம் என்று யோசித்து பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாமே நடப்பதாகத்தான் இயேசு அந்த ஜெபத்தை அவர் எடுக்கிறார். அவர் செய்கிற ஜெபத்தை பார்க்கும் பொழுது இதிலே ஒரு வித்தியாசமாக அவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக ஜெபித்த பொழுது அவர் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி பிதாவை சொந்த பிதா என்று அழைத்து அவர் பேசுகிறார். வாழ்க்கை முழுமையாக பிதாவை அப்படித்தான் அவர் அறிந்திருந்தார். பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். என் பிதா என்னை தனியாக இருக்க விடுவது இல்லை என்பதாக இயேசு சொல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவன் பிதாவிடத்தில் வருகிறான், என்னை அன்றி யாரோ பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி எல்லாவற்றிலும் தன்னை பிதாவோடு கூட இணைத்துதான் பேசுகிறவர். அந்த முதலாவது ஜெபத்தை செய்யும் பொழுது பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனை குறித்து பிதாவை குறித்து அவர் கூப்பிட்டு ஜெபித்தார். இப்பொழுது இந்த 4வது வசனத்தில் வந்து பேசும் பொழுது பிதாவே என்று தேவனை அழைக்கவில்லை. இது ஒரு முறையே அழைக்கிற காரியம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். ஓ மை காட், why have you forsaken me? இதுவரைக்கும் பிதாவை என்று அழைத்தவர் தான் அவர். ஒரு லாசரு மரித்து போய்விட்டான், அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது கூட பிதாவே என்று தான் அழைத்து அவர் ஜெபித்தார். அதோட சீசர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பிதாவே என்று தான் அழைத்து அவர் ஜெபித்தார். இந்த ஒரு முறை ஜெபிக்கும் பொழுது மாத்திரம் பிதாவை என்று அழைத்து ஜெபிக்கவில்லை, என் தேவனே என்று அழைத்து அவர் ஜெபிக்கிறார். ஏன் என்று சொன்னால் பிதாவுக்கும் அவருக்கும் நடுவாக அவருடைய மனு குலத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல் வந்து அழுத்துகிற ஒரு தருணமாக இருந்தது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 9ஆம் மணி நேரத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் தன்னுடைய மரணத்துக்கு நெருங்கின ஒரு இடத்துக்கு வந்துவிட்டார் என்று அர்த்தம். 6ஆம் மணி நேரத்தில் அவர் சிலுவையில் அறைந்தார்கள். 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதன் பின்பு தன்னுடைய ஜீவனை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். அதுதான் நாம் அறிந்திருக்கிற ஒரு காலகட்டம், நிர்ணயிக்கப்பட்ட கால வரைமுறை. அப்படி பார்க்கும் பொழுது அந்த 9ஆம் மணி நேரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த 4வது ஜெபம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். It means that he was severed his connection with his Father God. He was not able to call him a father anymore. He was not able to call him a father anymore because of the sin of all mankind, because of every sin that we have done, every sin that we have gone through and committed, that has come upon him, that separated him completely. வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் பாவங்களை உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் தேவன் அவனை பார்ப்பதில்லை, அவனுக்கு பதில் கொடுப்பதில்லை. அந்த பாவம் அக்கிரமம் இருக்கும் பொழுது தேவன் செவி கொடுப்பதில்லை. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இயேசு கிறிஸ்துவை தள்ளப்பட்டு விட்டார். இப்பொழுது அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்ன? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாக அவர் கதறுதலோடு கூட சொல்லுகிறார். It is almost like the word forsake in Greek is transferred
என்கேட்டலைப்போ அதுதான் அவரை பிரிக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ இயேசு பிதாவோடு கூட இருந்த ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே அவர் கதறலோடு சொல்லுகிற ஒரு காரியம்தான் இது. இயேசு முழுமையாக ஒரு மனிதனாக மாறின ஒரு சமயம், இயேசு தன்னுடைய எல்லா பிதாவோடு கூட எல்லா தொடர்புகளும் அறுந்து போனவராக தனியாக இருந்து அவர் ஜெபிக்கிற காரியம், கர்த்தாவே என்னை கைவிட்டு என்று சொல்லி. அந்த மனக்கலக்கம் பாருங்கள். இன்றைக்கு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அன்னையோட வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் போகிற நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கென்று ஆதரவாக யாரும் இல்லை என்கிற ஒரு நிலைமை தான். அநேகர் அனாதையாக ஆகிவிட்டோம் என்று சொல்லுகிற அந்த நினைப்பில் பல காரியங்களை சொல்லுவார்கள். தங்களுக்கு சொந்தமான தன்னுடைய பெற்றோர் இழந்து போய்விட்டால் அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ள அழுத்தம் எனக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லையே என்பதை போல இயேசு அப்படியாக அனாதையாக விடப்பட்டவரை போல உணர்ந்தார். நீங்கள் நானும் படுகிற எல்லா தனிமைகளையும் எல்லா உணர்வுகளையும் இயேசு கிறிஸ்து முழுமையாக அவர் அனுபவித்தார். வாழ்க்கையில் பாருங்க, he was going through all the emotions that we may be having any time at all in any situations in our life. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக முழுமையாக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்ட தருணம். அவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கதறுதலோடு கூட பிதாவை நோக்கி மறுபடியும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக அவர் ஜெபிக்கிறார். அதன் பின்பு சொன்ன காரியம் யோவான் 19:28 இயேசு அறிந்து கொண்ட காரியம் என்ன? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லா வேத வாழ்க்கையும் நிறைவேற்றினார். அவரை குறித்து சொன்ன எல்லா திக்கு தரிசனங்களும் நிறைவேறிற்று. அவர் என்னுடைய தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. அந்த வசனம் வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரம் இப்பொழுது இரவு முழுமையாக சாப்பிடாமல் இருந்த ஒரு சரீரம், அடிக்கப்பட்ட ஒரு சரீரம், மிகவும் அதிகமாக துன்பத்திலே ஈடுபட்ட ஒரு சரீரம், அதை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது சிலுவையை அறைவதற்கு முன்பாக அவருக்கு வெள்ளை போலம் கலந்த ஒரு திராட்சை ரசத்தை குடிக்க கொடுக்கிறார்கள். அதாவது அந்த வேதனை தெரியாமல் இருப்பதற்காக, துக்கத்தை மறப்பதற்காக மயக்கம் வருவது போல செடேட்டிவ் அதை கொடுக்க முயற்சி செய்தார்கள். இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. இப்பொழுது கடைசியாக வேத வாக்கியம் நிறைவேற வேண்டி இருக்கிறதே என்பதற்காக அந்த கசப்பு கலந்த காடியை குடிப்பதற்கு அந்த மரண நேரத்தில் கூட தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். யோசித்து பாருங்க, அவருடைய மனதுருக்கம், அவர் நமக்காக சேர்த்து எல்லாவற்றையும் யோசித்து செய்கிற ஒரு மனதுருக்கம், எல்லாவற்றையும் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு, கடைசி வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் ஒன்று நிறைவேறாமல் போகக்கூடாது என்கிற ஒரு துடிப்போடு கூட சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்வது வேறு தேவையே இல்லை. He was not going to drink more at that time to keep himself alive for a long time. அதற்காக அவர் கேட்கவில்லை, வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். If he was able to be so careful to adhere to every single word, நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தாவே, இந்த வசனத்தில் வேதத்தில் இருக்கிற வசனத்தை எல்லாத்தையும் எனக்காக நிறைவேற்றுவீங்கிற சந்தோஷத்தோடு இருக்க வேண்டுமே. அவர் அப்படியாக எல்லாத்தையும் நமக்காக செய்கிறவர், அக்கறையோடு செய்கிற தேவன். இன்றைக்கு நம்மோடு கூட வந்து பேசி கொண்டிருக்கிறவர் அவர் தான். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்காக எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும் நான் நிறைவேற்றி தீர்வேன் என்று அவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் அவருக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. He will never let go of us and he will always hold us and lead us through and fulfill all his promises. நம்ம அவரோட கூட இருந்தால் போதும், அவர் அந்த கிருபைகளை நமக்கு தருவார். இயேசு அந்த கடைசி துன்பத்தை அனுபவிப்பதற்காக நான் தாகமாக இருக்கிறேன் என்று கேட்டார். உடனடியாக பக்கத்தில் ஒருவர் கொண்டு வந்து ஒரு கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க. அதை ருசி பார்த்து அவர் குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டும் அவர் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர். He went through every single thing, every agony that we may ever have in our body, in our soul, in our spirit, every aspect. He experienced that and he went through that and he indulged himself into all of that just so he can walk on the same shoes as us. நம்மை போல நடப்பதற்காக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி கடைசியாக அதன் பின்பு ஒரு வார்த்தையை சொன்னார். யோவான் 19:30 சொல்லுகிறது, இயேசு தலையை சாய்த்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மன்னிக்கவும், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இட் இஸ் ஃபினிஷ்ட். தெய்வாதி தேவன் சொன்ன ஒரு பெரிய ஒரு வெற்றி கோஷம் என்று நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஃபினிஷ்ட்.
எவ்ரிதிங் இஸ் டன். அது வரைக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நிறைவேற்றி கொடுத்தார். அவர் வந்த இடம் என்னென்னா, என்னுடைய ஊழியத்தின் பாதைகளே எல்லா காரியங்களையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். முன் நாட்களில் எழுதப்படும் பத்திரங்கள் எழுதப்படும் பொழுது அதை கடைசியாக சீல் வைப்பது உண்டு. அதற்காக கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் கொடுத்து, ஒரு வீடு வாங்க போனால் அல்லது ஒரு பொருளை வாங்க சென்றால் அதற்கென்று ஒரு சீல் கொடுப்பது உண்டு. அது கொடுக்கும் பொழுது அதோட எல்லா விவரங்களையும் எழுதி வைத்து இந்த சொத்து கொடுக்கப்பட்டு எல்லாம் கொடுத்து விட்டு கடைசியாக எல்லாத்தையும் முடித்த உடனே இட் இஸ் பெய்ட் ஃபார், இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் சீல்ட் என்பதாக ஒரு வார்த்தை எழுதுவார்கள், டெட்டல்ஸ்டாய் என்று சொல்லி. அந்த டெட்டல்ஸ்டாய் என்று சொன்ன அதே வார்த்தை தான் இயேசு இந்த கல்வாரி சிலுவையிலே சொல்லி எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எவ்ரி டேர்ம் அண்ட் எவ்ரி அக்ரீமெண்ட் அண்ட் எவ்ரி formality, every requirement of the law has all been done and paid for you and I. Hallelujah to the Lord. அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ, நமக்காக எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து முடித்து விட்டேன் என்பதற்காக அவர் முற்றிலுமாக அர்ப்பணித்து கொடுத்தார். அவர் சொன்ன அந்த வார்த்தையினாலே தான், அவர் முடித்து விட்டேன் என்று சொன்னனாலே தான் இன்றைக்கு நாம் சந்தோஷத்தோடு உட்கார முடிகிறது. ஏனென்றால் நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பதற்கான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். நாம் இந்த உலகத்தை வாழ்கிறதற்கு, நித்திய ஜீவனை நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கென்று சம்பாதித்து வைத்து அவர் சொல்லுகிற காரியம், இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட். இது முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். எது முடிந்தது? அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை முடிந்தாலும் கூட இன்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதற்காக அவர் செய்து முடித்த அந்த கிரியைகள், அந்த ஆசீர்வாதங்களைத்தான் நாம் இன்று இப்போது தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, எதற்காக என்னை செய்து, எதை எனக்காக செய்து முடித்தீர்? வாட் இஸ் இட் தட் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபார் மீ? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். சொன்ன காரியங்களை அவர் எதையெல்லாம் நமக்கு முடித்தாரோ அதை நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் நாம் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறோம். ஏதோ 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்தார் என்பதை நாம் யோசிப்பதற்காக, அதற்காக துக்கம் கொண்டாடுவதற்காக நம்ம வரவில்லை. அதை யோசிக்க வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம். இந்த நாட்களில் யோசித்து நம்மை திருத்திக் கொள்வது, மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நமக்காக எதை செய்து முடித்தார், சிலுவையில் நமக்கு எதை சம்பாதித்து வைத்தார், அதை வைத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அடுத்த சில நிமிஷ நேரம் நாம் தியானிக்க போகிறோம். அதன் பின்பு நாம் அதிகமாக ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்துக்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிற காரியம், சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. தெய்வாதி தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையை சம்பாதித்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், அந்த சிலுவையை பற்றி உபதேசம் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு தேவ பலனாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கும் நமக்கு தேவ பலனாக இருப்பது அந்த கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்கள். ஆக இயேசு கல்வாரி சிலுவை செய்து முடித்தவைகள் என்ன என்பதை குறித்து ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையை செய்து முடித்தார். அந்த முடித்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நமக்கு உரியவைகளாக இருக்கிறது. அவைகளை குறித்து தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே கர்த்தாவே, இன்றைக்கு இந்த சிலுவையின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இப்பொழுது கர்த்தாவே, இந்த சிலுவையை நிறைவேற்றி முடித்த இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி ஒரு ஜெபத்தோடு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நமக்கு கிருபை தரப்போகிறார். First of all, what is it that Jesus accomplished upon the cross? There is redemption at the cross. அது மீட்பின் ஒரு ஆசீர்வாதம். சிலுவையிலே ஒரு ரட்சிப்பு உண்டு, சிலுவையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தின் முதல் பகுதி, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். இதுதான் முதலாவதாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்து முடித்த ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையின் பாவம் மாறுவதற்காக, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக, நம்முடைய பாவங்களின் எல்லா விதமான விளைவுகளும் மாறுவதற்காக கர்த்தர் நமக்காக நம்முடைய எல்லா பாவங்களையும் தம்முடைய சரீரத்திலே சுமந்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. There is the great resolution of sin. The great resolution of the salvation that we need from all our sinful nature was earned and completed and accomplished upon the cross, and that is why Jesus said, it is finished. There is no other way at all given for anyone at all for men to be saved. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது ஒன்று மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமா? அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ரகசியம் கல்வாரி சிலுவையின் ரகசியம் தான். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்ததினாலே இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. That is what Jesus accomplished upon the cross. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா? அந்த மீட்பை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் தியானிக்கிறோம், இதனால என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கிறீர்களா? Today the Lord is specifically speaking to every one of us. இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், மீட்கப்பட்ட அனுபவம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்காவது நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், எதற்காக இது தேவையாக இருக்கிறது?
வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏவாளை உருவாக்கின போது அவருடைய ஒரு பெரிய ஒரு கீழ்ப்பிடியாமையினாலே பாவம் இந்த உலகத்துக்குள்ளாக பிரவேசித்தது. இயேசு மனிதனை பாவம் செய்கிறவனாக உருவாக்கவில்லை. தேவாதி தேவன் மனிதனை தன்னுடைய சொந்த சாயலாக இருப்பதற்காக அவர் உருவாக்கினார். நாம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உருவாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது, கீழ்ப்பிடியாமைக்குள்ளாக வந்த பொழுது, மனிதன் தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போனவனாக ஒரு பாவம் என்கிற வியாதி அவனை பற்றி கொண்டது. அந்த பாவம் அவனை விட்டு போக முடியாதபடியாக ஒரு மரணம் அவனுக்குள்ளாக கடந்து வந்தது. God had a purpose. He had a purpose upon the cross of Calvary to carry all of their sins and remove that from our life so that we can have eternal life and live with Him forever. அதுதான் அவர் விரும்பின ஒரு காரியம். அதுதான் ஒரு மீட்பு. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மீட்பு. இயேசு கிறிஸ்து அந்த மீட்பை நமக்கு தருவதற்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்பதற்காக தான் அந்த உலகத்தில் கடந்து வந்தார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமே மன்னிப்பு உண்டாக முடியாது. ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் போதும், அதன் பின்பு அந்த பாவ நிவர்த்தியாவதற்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். குற்றமற்ற ஒருவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதை குறித்து தேவன் யோசித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் இந்த காளைகள், ஆட்டுக்கடாக்கள் அவர்கள் ரத்தத்தை சிந்த வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாளமாக, நிழலாட்டமாக சொல்லி வைத்தார். ஆனால் தேவன் விரும்பின காரியம் என்ன என்று சொன்னால், மனிதனுடைய பாவம் நீங்குவதற்கு குற்றமற்ற இன்னொரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார். He came as the propitiation for our sins. நம்முடைய பாவங்களை நீக்குகிற கிருபாதார பலியாக அவர் கடந்து வந்தார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்து கொடுத்தார். அந்த கல்வாரி சிலுவையின் தியாக பலி முடிந்து விட்டது. ஆகவே தான் அவர் சொன்னார், it is finished, it is finished. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அவர் முடித்த அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு விரும்புகிற ஒரு காரியம். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அதற்காகவே இயேசு வந்தார், ஒரு பலியாக தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு. அந்த பாவம் என்கிற வியாதி நீங்குவதற்காக அவர் தன்னையே ஒப்புக் கொடுத்தார். அதற்காக மாத்திரம் வரவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்த பொழுது அந்த மனிதன் அதற்கேற்ற ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டும். அவனுக்கேற்ற ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஒரு தேவாதி தேவன், நீதிபதியாகிய தேவன் பாவத்தை பார்த்து சும்மா இருக்க முடியாது. அவர் பாவத்தை பார்க்கிற இடத்துல நிச்சயமாகவே ஒரு தண்டனையை கொடுத்துதான் ஆக வேண்டும். அவர் வைத்திருக்கிற திட்டங்கள், அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அது நிச்சயமாகவே நியாயாதிபதியாக வெளிப்படவே வேண்டும். அப்பொழுது தேவன் ஏற்படுத்தி வைத்த மனிதன் அவனே தேவனுடைய தண்டனைக்குள்ளாக வரக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்பி அந்த தண்டனையை தாமே பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா அடிகளையும் மற்றவர் பெற்றுக்கொள்கிறாங்க. யோசித்து பாருங்க, அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்காக நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம். Just imagine yourself upon the cross. It is our rightful place to be on the cross. It is our rightful place to be pierced with a spear. It is our place to be flogged by people. எல்லா தண்டனையும் அவரே நமக்காக ஏற்றுக்கொண்டார். சிறு வயதில் பள்ளிக்குள் படிக்கும் பொழுது நடந்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதை யோசித்து போவேன், மனம் அதிகமாக கஷ்டப்பட்டு 8வது வகுப்பு படித்த சமயத்தில் நடந்த காரியம். ஆனால் இப்போ கூட எனக்கு அது அப்படியாக இன்னுமாக பசுமையாக என் உள்ளத்தில் இருக்கிறது. ஒரு கண்டிப்பான ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் எங்கள் கிளாஸில். ரொம்ப கண்டிப்பானவர், பயங்கரமாக அடிச்சிடுவார் எல்லாரையும். அதனால் எல்லோரும் அவருக்கு பயப்படுவாங்க. அவர் பேர் குருசாமி. அவர் பார்த்து பயப்படுவாங்க. அவர் பார்த்து NCC ஆஃபீஸர் உயரமாக இருப்பார். அவர் பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா பள்ளியில் சிறு பிள்ளைகளுக்குள்ளே எது தகராறு. ஒருவன் என்ன செய்ய, இன்னொருடைய பேனாவை எடுத்து பென்சில் ஸ்டார்பர் வச்சு ஷார்ப்பன் பண்ணியிருக்கிறான் பேனாவை. நம்ம ஊரில் ஃபவுண்டன் பேனா வச்சு பார்த்துருவீங்களா? ஃபவுண்டன் பென், அதில் இங்க் வச்சுருந்தது. இந்த பையன் திஸ் பாய் இஸ் வெரி அஃப்ளூன்ஷியல், வெரி ரிச் பாய். அவன் பார்த்து அவன் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக செட்டாக வச்சுருப்பான். எல்லாம் மற்ற நாங்களாம் சும்மா கிழிஞ்சதெல்லாம் உடஞ்சுதான் வச்சுருப்போம். அவன் மாத்திரம் பெர்ஃபெக்டாக வச்சுருப்பான். அவன் வச்சுருந்தான். அவனோட ஷார்ப்னரை எடுத்து அவனோட பெண்ணில் பின்பக்கத்தில் அவன் ஷார்ப்பன் பண்ணியிருக்காங்க. யாரோ ஷார்ப்பன் பண்ணி பார்த்ததில் அது ஓட்ட விழுந்து ஆல் தி இங்க் லீக்ட் and then they left it like that. This boy was shocked. மத்தியானம் பார்த்து டீச்சர் சார்ட்ட போய் சொன்னான், சார் பாருங்கள், யாரோ என்னோடய பெண்ணை இப்படி உடைச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே யார் பண்ணியிருப்பான்னு விசாரணை நடக்கிறது. யார் செய்திருக்கலாம் சொன்ன உடனே இன்னொரு மாணவன் இருந்தான். அவன் இதே போல் செய்து விளையாடி இருக்கிறத யாரோ பார்த்துருக்குறாங்க. பார்த்தா இவன் தான் அந்த ஷார்ப்பன் வச்சு பண்ணான், நான் பார்த்தேன் இந்த ஊர் சொன்ன உடனே சரி இவனை பார்த்து அவர் கேட்டார், டீச்சர் நீ தான் பண்ணியா கேட்டார். அவன் பண்ணலை அப்படின்றான். அவர் சொல்கிறாரு, இல்லைடா நீ தான் இதை பண்ணணும், ஞாபகமே வந்துச்சு. வேறு யாருக்காவது மனசில் இப்படி யோசனை வருமா? இந்த பென்சில் ஸ்டார்ப்பன் எடுத்து பேனாவை ஷார்ப்பன் பண்ணணும் யாராவது யோசிப்பாங்களா? நீ சொல்ல, உண்மையை சொல்லு கேட்குறாரு. அவன் சொல்லவே இல்லைன்னு மறுக்கிறான். அவன் சொல்கிறாரு, இல்லை நீ தான் செய்திருக்கணும், வேறு யாருமே செய்திருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அவன் சொல்லான்,
இல்லை, நான் செய்தது யாராவது பார்த்து அவங்களுக்கு ஐடியா வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த பையன் சொல்கிறான், அவர் சொல்ல யாரும் நம்ப முடியுமா இருக்குதாடா, சரியாக பேசுதுன்னு சொல்லி பயங்கர கோபத்தில் அடி என்று அடித்தார். என் கண்ணு முன்னால் அடித்தார், ரொம்ப பயங்கரமாக அடித்து விட்டார் அந்த பையனை. அப்போ அடிக்கும்போது சொன்னார், சொன்ன காரியம் என்னென்னா, 1000 குற்றவாளியை தப்பிச்சு போகலான்டான், ஒரு நிரபராதை தண்டிக்கப்படக்கூடாது, இப்படி வசனம் பேசினார். அவர் சொன்ன இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்படி சொல்லி தான் அவனை அடித்தார். ஆனால் உண்மையிலே செய்தவன் இன்னொருத்தன், அவன் செய்யலை. இதை செய்தவனுடைய உள்ளம் அப்படி வாட்டினது அவனை. அவன் அழுகையில் அவன் கூனி குறுகிட்டான். என்ன சொல்லுறது, அந்த அந்த சமயத்தில் ஒன்றும் சொல்ல அவனால் முடியலை. அன்றைக்கான பள்ளிக்கூடம் முடிந்தப்போ அந்த டீச்சர் பார்த்து, நான் தான் அதை பண்ணேன், அவன் பண்ணலை என்று சொல்லி சொன்னான். அடுத்த நாள் காலையில் அவர் வந்து அவர் முகமே அவருக்கு இந்த பையனை பார்க்க முடியல. இப்போ இந்த பையன் ஒரு நாள் எழுந்து கேட்குறான், 8ஆம் வகுப்பு படிக்கிறோம் நாங்களாம், அவன் பயப்படுவோம், டீச்சர்ஸ்க்கெலாம் பயப்படுவோம் ரொம்ப அதிகமாக. இந்த பையன் எழுந்து கேட்குறான், சார் சொன்னீங்களே நேற்று 1000 நிரபராதிகள் தப்பிச்சு போகலாம், ஆனால் 1000 குற்றவாளியை தப்பிச்சு போகலாம், ஒரு நிரபராதி அடிக்கப்படுகிறான்னு சொன்னீங்களே, இப்போ என்ன சொல்கிறீங்க என்று கேட்டான். He did not have an answer at all. I still remember that even to this day. My dear beloved, every one of us are guilty. We are the guilty party. And there was one innocent who was punished, beaten up. So everyone can see, the whole world can see. But for a sin that he did not do. And all he's expecting for us is to come out of the sinful nature that we are in. அன்றைக்கு அந்த பையன் சொன்னது போல, கர்த்தாவே நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவங்களை செய்திருக்கிறேன், இன்னும் வரும் பொழுது அவர் நமக்கு கிருபை தருவார். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:8 பின்பகுதி சொல்லுகிறது, என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். ஏசாயா 53:6 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது எல்லாம் யோசித்து பார்த்தார். வேதம் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. அவர் இந்த அடிகள்லாம் ஏற்றுக்கொள்ள பொழுது அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாராம். யோசித்து பாருங்கள், அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாராம். அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த ஒரு பெரிய மேன்மையை அவர் உணர்ந்தவராக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாராம். எபிரெயர் 12:2 சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் விற்றிருக்கிறார். He knew that the day will come of the redemption of mankind. எல்லாரும் மனம் திரும்புவார்கள், இப்போ பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணலை. எல்லாரும் உமிழ்ந்து காரி துப்புகிறார்கள், அதை குறித்து அவர் எண்ணவில்லை. எல்லாரும் வீணாக பரியாசம் பண்ணுகிறார்கள், அதை குறித்து அவர் எண்ணவில்லை. அவரே நம்முடைய எல்லா வெட்கத்தையும் நம்முடைய அவமானத்தையும் அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களுக்கும் இருந்து வெளியே வரணும், கர்த்தாவே உதவி செய்யுங்க என்று சொல்லி அவரை பார்த்து கேட்க வேண்டும். அவர் கேட்கும் பொழுது அவர் நமக்கு கிருபை தருவார். ஆகவே தான் அவர் பிதாவை விட்டு பிரிக்கப்பட்டவராக எலோயி லாமா சபக்தானி என்பதாக அவர் கதறி அழுது கேட்டார். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்வதற்கு வெரி சிம்பிள் தான். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு சுதந்திரமாக மாற்றிக்கொள்வது வெகு சுலபம், வெகு எளிது தான். என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள். அவர் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிப்பு தான் முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம். ரெண்டாவதாக விசுவாசித்து நாம் மனம் திரும்ப வேண்டும். வாழ்க்கையில் கர்த்தாவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜபத்தை செய்தால், உண்மையான மனஸ்தாபத்தோடு செய்கிற அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு மன்னிப்பை தருகிறார். Then we have to renounce that sin. We have to come out of that. Repentance and renouncing have to go together. அவரை விசுவாசிக்கணும், நம்முடைய பாவங்களை குறித்து மனம் திரும்ப வேணும். Then we have to renounce that so that we walk away from those habits, from those sins that have brought us to the place we are right now. அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அறிக்கையிடும் பொழுது அவர் ரட்சிப்பை நமக்கு தருவார். நாம் அவரை நம்பி அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கொள்ளும் பொழுது கர்த்தர் அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்ம ஞானஸ்தானம் கொடுக்க வைத்து நம்ம நீதி உள்ளவர்களாக எழும்பி நிற்க செய்வார். இன்றைக்கு கர்த்தர் இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. யாருக்கெல்லாம் இந்த அனுபவங்கள் இல்லையோ, நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது வெகு எளிது தான், வெகு எளிது. அவரை பார்த்து சொல்லி ஒரு சின்ன ஜெபம் ஜெபித்தால் போதும். ஒரு முறை டிஎல் மூடி ஒரு சுரங்க தொழில் நடத்தி கொண்டு வந்த ஒரு தொழிலதிபரை சந்தித்தாராம்.
அவரை பார்த்து சொன்னாரா, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு நித்திய வாழ்க்கை வேண்டும் அல்லவா, இங்கே எவ்வளவோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, எவ்வளவோ இந்த உலகத்தில் காரியங்கள் வைத்திருக்கிறீங்க, இது எதுவுமே உங்களோடு கூட வராது, நித்திய ஜீவன் நீங்கள் இருக்கணும்னா உங்களுக்கென்று ஒருவர் இருக்கிறார், அது இயேசு கிறிஸ்து, நீங்கள் அதனால் அவர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் கேட்டாராம். அப்போ அந்த சுரங்க தொழிலாளி சொன்னாராம், நீ சொல்கிறது நம்புற மாதிரி இல்லைப்பா, அது ரொம்ப டூ குட் டு பி ட்ரூ என்று சொன்னாராம். ரொம்ப சீப்பாக நீ சொல்கிற, நான் அந்த இயேசுவை பார்த்து மனசில் விரும்பி சரியா இயேசுவை ஏற்றுக்கொள்ளி சொன்னால் போதுமா, ரட்சிப்பு வந்துருமா, அது எப்படி வரும், அதெல்லாம் நம்ப முடியாது, சும்மா ஏதோ சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாராம். டிஎல் மூடியை பார்த்து 1800களில் நடந்த ஒரு காரியம். அப்போ டிஎல் மூடி அவரை பார்த்து சொன்னார், நீங்கள் சுரங்க தொழில் பண்ணுறீங்களே, இன்றைக்கு நீங்கள் இங்கே சுரங்கம் இருக்கிற மைண்ட் ஷாஃப்ட் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்களா என்று கேட்டாராம். ராமாராம் போனேன் என்று சொன்னாராம். அப்படியா, எவ்வளோ தூரம் போனீங்கன்னு கேட்டாராம். ஒரு சில 100 அடிகள் போயிட்டு வந்தேன் என்று சொன்னாராம். சொன்னால் எப்படி அந்த மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே சில 100 அடிகள் எப்படி நீங்கள் போனீங்க எனக்கு கேட்ட உடனே அவர் சொன்னார், அதுக்காக அது எலவேட்டர் மாதிரி எல்லாம் இருக்குது, நான் காரில் ஏறிக்கும்போது பட்டன் அழுத்தினா போதும், அதை உள்ளே கொண்டு போயிடும், அது திருப்பி பட்டன் அழுத்தினா போதும், மேலே வந்துடலாம், நான் அப்படி தான் போயிட்டு வந்தேன் என்று சொன்னாராம். இப்போ சொன்னால், அப்போ ஸோ ஆல் யூ டிட் வாஸ் யூ புஷ் த பட்டன், you didn't really go into the shaft, you just push the button. கேட்டாராம். ஆமாம், பட்டன் தான் புஷ் பண்ணேன், ஆனால் அதுக்கு எவ்வளோ சிரமம் எடுத்துக்கும் தெரியுமா, அதுக்கு பல வருஷங்களாக நாங்கள் சுரங்கம் போட்டு, அது பல வருஷங்களாக அதில் ட்ராக்கு போட்டு, அதில் ஒயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்து நாங்கள் எல்லாத்தையும் செய்யணுமே, அதுக்கு பல வருஷங்களாக இருக்குது, நான் இப்போ வந்து பட்டன் அழுத்துனேன், ஆனால் அதுக்காக செய்யப்பட்ட அந்த வேலையை மறுத்து விட முடியாது என்று சொன்னாராம். சொன்னால் அதே தான், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த எல்லா சுரங்கத்தையும் உங்களுக்காக செய்து வைத்து விட்டார். நீங்கள் இப்போ அவரை ஏறி அந்த பட்டனை தட்டுற மாதிரி அவரை கூப்பிட்டு அவரோட பேரை சொன்னால் போதும், அவரோட வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னாராம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. There is redemption at the cross. There is redemption at the cross. May the Lord grant every one of us the grace to step into that place of redemption and take hold of what God has already accomplished for us upon the cross. இரண்டாவதாக, இந்த சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? வேதம் சொல்லுகிறது, there is healing at the cross. சிலுவையில் தான் நமக்கு சுகம் உண்டு. நம்முடைய சரீர பலவீனங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் கல்வாரி சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் குணமாகிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுகவீனம், ஒரு பலவீனம் இருந்தால் நமக்கென்று சுகத்தை தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சுகத்தை தருகிறவர். அவர் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாவற்றையும் நமக்கென்று மாற்றி கொடுக்கிறவர். நாம் அவரை பார்த்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு நமக்கு சுகத்தை தருகிறவர் அவர் தான். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் பேதுரு அதை குறித்து சொல்லுகிறார். நீ பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்துக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் கடைசியாக சொல்லுகிற காரியம் இதுதான், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். ஒரு மனிதனுக்கு பல விதங்களில் நோய்கள் வருகிறது. பல விதங்களிலே அவளுக்கு பலவிதமான நோய்களும் விக்கினங்களும் அவளை பாதிக்கிறது. ஆனால் அந்த நோய்களை எல்லாம் மாற்றுகிறவர், நம்முடைய நோய்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி சுகத்தை தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்கள் வந்து கொண்டிருந்தாலும் கூட சிலருடைய வாழ்க்கையிலே பாவங்களினாலே ஒரு நோய் அவளை பிடித்துக் கொள்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே நோய்கள் எதனாலே வருகிறது? அவளுக்கு முதிர்வதனாலே வருகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அதனாலே வருகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே பிசாசின் காரியங்களினாலே நோய்கள் வருகிறது. எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அவளை குணமாக்குகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அநேகரை அவர் குணமாக்கினார். இயேசு கிறிஸ்து முன்பாக வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சரியான விதத்தில் அவளுக்கென்று ஏற்ற குணத்தை, அவள் சுகத்தை கொடுத்தார். அவரை பார்த்த குஷ்டரோகிகள் சுகமாகினார்கள். குருடராக இருந்தவர்கள் பார்வைகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே அவர் எல்லாரையும் சுகப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, சந்திர ரோகிகளாக அநேகர் வந்தார்கள், பிசாசு பிடித்தவர்கள் வந்தார்கள், எல்லாரையும் அவர் குணமாக்கினார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. கல்வாரி சிலுவையின் மூலமாகத்தான் அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாராம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரங்கள் நம்மை தொடும் பொழுது நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம். என்னென்ன பிரச்சனைகள் நோய்கள் வந்தாலும் கூட நாம் அவரை பார்த்து ஜெபித்தால் போதும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதும் பொழுது சொல்லுகிறார், உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்
அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் கற்றுத் தருகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சமூகத்திலே ஒரு சுகம் உண்டு. அவர் சமூகத்தில் வருகிற எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிகளோடு நடக்கும் அடையாளங்களான என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், வியாதியஸ்தவில் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவள் சுகம் அடைவார்கள் என்பதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் மறுபடியும் பிதாவிடத்தில் போவதற்கு முன்பாக தம்முடைய தழும்புள்ள கரங்களை சீஷர்கள் மேலே வைத்து அவர் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த வரத்தை அவர் கொடுத்தார். ஆகவே அவர்கள் மூலமாக அநேக அற்புதங்கள் நடக்கும்படியாக அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கும் அதே அற்புதங்கள் நடக்கும்படியாகத்தான் கர்த்தர் நமக்கென்று கிருபைகளை தந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக பாவ மன்னிப்பு வரும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, we are qualified to receive the complete healing from God's hand. அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். வேதத்தில் ஒரு முறை ஒரு மனிதனை இயேசுவில் கொண்டு வந்தாங்க. அவனை ஒரு படுக்கையில் வைத்து தூக்கி கொண்டு வந்தாங்க. திமிர்வாதக்காரனாக இருந்தான். ஆனால் இயேசுக்கு பக்கத்தில் கொண்டு வர வகை முடியாதபடியாக ஓட்டை திறந்து அதன் வழியாக அவனை உள்ளே இறக்கினார்கள். அவனை பார்த்த உடனே இயேசு சொன்ன காரியம் என்ன? மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்போ பார்த்தோன்னா எல்லாரும் நினைத்து கொண்டாங்க, இவனுக்கு வேண்டியது சுகம் அல்லவா, ஏன் அவனை மன்னிப்பதற்காக இயேசு சொல்லுகிறார் என்று கேட்ட பொழுது இயேசுக்கு தெரிந்த காரியம் ஒன்று தான். அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்கிற ஒன்று வந்து அவனுடைய வாழ்க்கையிலே நோயை கொண்டு வந்திருக்கிறது என்பதற்காக இயேசு முதலாவதாக அவனுடைய பாவத்தை மன்னித்தார். அதன் பின்பு நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்ல அவன் எழுந்து நடந்தான். இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அதுதான். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், முழுமையாக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு தகப்பனே, இந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற உங்களுடைய தழும்புகளினாலே வருகிற சுகத்தை எனக்கு நீங்க தாரும் என்று சொல்லி ஜெபித்து நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த கிருபையை நமக்கு தருவார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்தின் அருகிலே நடந்து போய் கொண்டிருந்தால் நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான். அங்கே பார்த்த பொழுது அநேகர் இருந்தார்கள், வியாதி உள்ளவர்கள் படுத்திருந்தார்கள். அதிலே ஒருவன் இருந்தான். அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 38 வருஷமாக நீ சுகவீனமாக இருக்கிறாயே என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், யாருமே என்னை கொண்டு போக விடுவதில்லை என்று சொல்லி சொன்னான். இயேசுவனை குணமாக்கினார். நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்ல எழுந்து போனான். ஆனால் மறுநாளிலே வேதம் சொல்லுகிறது, தேவாலயத்திலே இயேசு அவனை கண்டார். அவனை கண்டு அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் வராதபடி உனக்கு பாவம் செய்யாதே என்று அவர் சொன்னார். அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நோயின் காரணம் ஒரு பாவமாக இருந்தது. அந்த பாவத்தை மன்னித்து இயேசு அவனை குணமாக்குவதற்காக சொல்லி குணமாக்கிவிட்டு சொல்லுகிற காரியம் இதுதான், நீ இப்பொழுது குணமாக்கிட்டப்பா, நம்ம இனிமேல் இந்த நோய் வராமல் இருப்பதற்கு நீ இனிமேல் பாவம் செய்யாதே என்பதாகத்தான் சொல்லி அவரை அனுப்புகிறார். ஆகவே அந்த பாவத்தை மன்னிப்பது, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் கரத்தினாலே சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாத்ராமத்தில் பார்க்கும் பொழுது ஒரு இரவிலே ஒரு சங்கார தூதன் வந்து அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு தலைச்சங்கள் சங்கரிக்கப்படும்படியாக எல்லா பாவங்களை செய்த எகிப்தியோட வீடுகள் எல்லாருடைய வீடுகளிலும் ஒரு மரணம் நடந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தத்துக்கு அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ளாக இருந்த மக்கள் மாத்திரம் பாதுகாத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான துக்கங்களும் வரவில்லை. அதன் பின்பு தேவாதி தேவன் அதை குறித்து பேசிக்கொண்டு வரும் பொழுது அவர் ஒரு காரியத்தை குறித்து இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அவர் சொன்ன காரியம் என்ன என்று சொன்னால், எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உண்மையில் வர பண்ணேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் தான் நம்மை குணமாக்குகிறவர். அல்லேலூயா. அவரை பார்த்து நம்ம ஜெபித்தால் போதும், தகப்பனே என்னை குணமாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். இன்றைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் முதலாவதாக அவரை விசுவாசிக்க போகிறோம், அவரை நம்ப போகிறோம், அவருடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்ய போகிறோம். அறிக்கை செய்து கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நோய்களை குணமாக்கும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் நிச்சயமாகவே பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொன்னபடியாக இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். அவரை பார்த்து சொல்லணும், கர்த்தாவே இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு முறை பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். அவனை பார்த்த உடனே அவருக்கு தெரிந்தது அவன் ரட்சிப்பிக்க விசுவாசத்தை உடையவனாக இருந்தான் என்பதாக. உடனே அவனை பார்த்து சொன்ன, எழும்பி நட என்று சொல்ல அவன் சப்பானியாக இருந்தவன் எழும்பி நடந்தான். அதுதான் கர்த்தருடைய பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு கிருபை. இன்னைக்கு வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் விசுவாசித்தால் போதும், கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு வந்த கிருபை தருவார். அவர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இருந்தால் போதும், அவர் நிச்சயமாகவே நமக்கு என்று உதவி செய்வார். ஒரு 100க்கு அதிபதி ஒருவன் இருந்தால் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு கதை தான். இயேசுவை பார்த்து சொல்கிறான், என்னுடைய வீட்டில் ஒரு வேலைக்கான சுகவீனமாக இருக்கிறான், நீர் வந்து குணமாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு வருகிற வழியிலே அவன் பதிலுக்கு அனுப்புகிறான், என்னிடத்தில் வர வேண்டாம், நான் அதற்கு பாத்திரனாக என்னை எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும்,
அப்பொழுது என் வேலைக்காரன் குணமடைவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் குணமடைவான். God sends his word and he heals his people. Hallelujah to the Lord. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் தான் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகவே நம்ம சொல்ல வேண்டும், கர்த்தாவே இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு நீ சுகத்தை தாரும் என்கிற விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு சுகத்தை தருவார். அந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அந்த விசுவாசம் கர்த்தருடைய கிருபையினாலே பிணியாளரை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அதை பார்த்து அந்த விசுவாசத்தோடு கூப்பிட்டால் போதும். சங்கீதம் 107:19-20 சொல்லுகிறது, அவர்கள் தங்களுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவள் இக்கட்டுகளுக்கு அவளை நீங்களாக்கி விடுவித்தார், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்கினார் என்பதாகவே இதை கற்றுத்தருகிறது. அப்படி வாழ்க்கையில பாவங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது அவள் ஒன்றுதான் ஜெபித்தார்கள். ஜெபித்த உடனே கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்பினார், அவர் குணமாக்கினார். இன்றைக்கு வசனத்தை கொண்டிருக்கிறோம். விசுவாசத்துக்குள்ளாக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளலாம். கர்த்தாவே என்னை குணமாக்க என்று ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு இன்றைக்கு சுகத்தை தருவார். இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நமக்கு என்று சம்பாதித்து கொடுத்த அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக, அந்த கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் என்ன? கொலோசியர் 2:14-15 ஒரு காரியத்தை நமக்கென்று கற்றுத்தருகிறது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தேவாதி தேவன் பிசாசின் பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை செய்கிறவர். நமக்கென்று விடுதலை தருகிற தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால் யாரும் பிசாசுகளை துரத்தினார்கள், அற்புதம் செய்தார்கள் என்பதாக வேதம் சொல்லித்தரவில்லை. எலிசா இருந்தார், மோசே இருந்தார், எவ்வளவோ பெரிய தெய்வ மனிதர்கள் இருந்தார்கள், சாமுவேல் இருந்தார். ஆனால் யாருமே பிசாசுகளை துரத்தினார்கள், மக்களை குணமாக்கினார்கள் என்கிற அற்புதங்களை வேதம் எழுதி தரவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது அவர் விடுதலை தருகிறவராக, பிசாசின் பிடியிலே அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்பதாக வேதம் அவரை குறித்து எழுதி தருகிறது. அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஜனங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை உண்டாகும்படியாகத்தான் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். ஏன் அப்படி செய்தார்? அவர் கல்வாரி சிலுவையிலே இந்த விடுதலையின் அற்புதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு, மனுக்குலம் பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், அவர் ரட்சித்து தப்ப வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த கிருபையை அவர் செய்து கொடுத்தார். எனக்கு மிகவும் பிரியமான, இன்றைக்கும் கூட பிசாசானவன் நமக்கு எதிராளியாக இருக்கிறவன். அநேகருடைய வாழ்க்கையில பல தந்திரங்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு பார்த்தா அநேகருடைய கண்கள் குருடாகி போகும்படியாக இந்த உலகத்திலே சத்துரு செய்கிற காரியங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை அறிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை கேட்பார், நிச்சயமாகவே நமக்கென்று உதவி செய்து அவர் வழி நடத்துவார். அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம யோசிக்கலாம், எனக்கெல்லாம் பிசாசின் பிரச்சனை இல்லை என்று நீங்கள் சொல்லி யோசிக்கலாம். ஆனால் நமக்கு மறைவாக பிசாசன் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். சில வெளியில வந்து அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு விசுவாசிக்கிறவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிப்பதற்காக சென்றிருந்தோம். அவர் பக்கத்து வீட்டில் இருந்து சில நண்பர்களை கூட அழைத்திருந்தாங்க அந்த ஜெபத்திற்காக. நாங்கள் ஜெபித்தோம், ஒரு ஜெபத்தை நடத்திவிட்டு வந்துவிட்டோம். அன்றைக்கு இரவிலே அந்த பக்கத்து வீட்டில் அந்த நண்பர்கள் வந்து ஒரு ஃபோன் கால் மூலமாக ஒரு செய்தியை தொடர்பு கொண்டு சொன்னாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன பிள்ளை எப்போதும் தூங்காது, நைட்டு ஒரே அழுகையாக இருக்கும், ராத்திரி படுக்காது, ஒரே பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபித்து வந்தோம், நல்ல மகள் அருமையாக சமாதானத்தை தூங்குகிறார், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்களாம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதை கர்த்தர்படியாக நமக்கு செய்கிறவர், வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு விடுதலை கொண்டு வந்து மாற்றுகிற தேவன் அவர். அதற்காகவே கல்வாரி சிலுவையிலே எல்லா பிசாசின் கிரியைகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவர் வெற்றி சிறந்தாராம். ஆகவே நம்ம விசுவாசித்து நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார், வழி நடத்துவார். ஜெசி டூப்ளாட்டிஸ் என்கிற ஒரு தேவ மனிதர் ஒரு உண்டு. அதிகமாக நகைச்சுவையாக அவர் பேசி தன்னுடைய வாழ்க்கையின் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் உள்ள நடந்த சம்பவங்களை அவர் சொல்லுவார். அவர் ஒரு முறை டெல்டா ஏர்லைன்ஸ்லேயே அவர் எங்கேயோ பயணம் செய்ய வேண்டியிருந்ததுதான். போகும்பொழுது பார்த்தா அவர் ஏறி உட்கார்ந்துருக்கிறார். அவர் பக்கத்தில் ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு பிசாசு பிடித்தவனாக இருக்கிறான். அவனை பார்த்தாலே தெரிகிற முகத்தில் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி தருகிறது. அதை பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆவியானவர் ஏவ ஆரம்பித்தானே, அவனுக்கு ஒரு ஜெபித்தனை விடுதலை கொண்டு வந்து சொல்லி யோசனை, இல்லைப்பா இது ஏர்பிளேனில் இருக்கும், ஃப்ளைட்லாம் பிசாசுலாம் துரத்த முடியாதுன்னு அவர் சொன்னாராம். கத்த சொன்னாரா, நான் உன்னோட பேசிட்டு இருக்கேன் தானே, எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியாதா, நீ ஃப்ளைட்டில் தான் எனக்கு தெரியும், நீ ஜெபிக்கலாம் என்று சொன்னாராம். இவருக்கு பயம், என்ன செய்யலான்னு சொல்லி நான் இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டாராம். நீ ஒன்றும் செய்யணும்னா அப்படியே உட்கார்ந்து இவன் மனசில் ஜெபித்து கொண்டே இருந்து அந்த பிசாசை கடிந்து கொண்டு நீ ஜெபி என்று சொன்னாராம். இவர் உட்கார்ந்து மனதில் அந்த பிசாசை கடிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்க அந்த மனிதனுக்கு பெரிய ஒரு ஆட்டம் காண ஆரம்பித்தது. இட் ஸ்டார்டட் டு மேனிஃபெஸ்ட். ஹி ஸ்டார்டட் டு crush his teeth and gnash his teeth. அந்த பிசாசனோடு போராட ஆரம்பிச்சிச்சு.
பக்கத்தில் உள்ளவங்க பயந்துட்டாங்க. இது என்ன 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 ஏதோ வலிப்பு வருகிறது சில நேரம் பயந்தாங்களாம். அன்றைக்கி இல்லை இல்லை பிசாசு பிடிச்சி எல்லாம் ஆளாலும் ஓடிட்டாங்க. எல்லாம் ஃப்ளைட்டில் யாரும் பக்கத்தில் வரல. அது ஜெபித்த ஜபத்தில் அந்த மனிதனுக்கு பரிபூர்ணம் விடுதலை ஆயிடுச்சு. நல்ல அவனுக்கு அந்த சுபாவமே மாறிச்சு. எல்லாரும் பார்த்து ஒரேடியாக பயந்துட்டாங்களாம். பக்கத்துக்கு உட்காந்து அதை கேட்டாராம், ஹே ரெவரண்ட், இஸ் தேர் எனி அதர் டீமன்ஸ் ஹியர்? நீங்கள் தேவனுக்காக இருக்கும் பொழுது கேட்பாங்க ஹல்லேலூயா. அப்போ உடனே திடீர்னு இன்டர்காம்ல ஒரு கால் வருதான், ஜெஸ்ஸி டிப்ளாண்டிஸ் கேப்டன் வாஸ் டு see you அப்படின்னு. இவர் கேப்டன் வாஸ் டு see எழுந்து போனார் முன்னால். அந்த டெல்டா ஃப்ளைட்டில் பைலட் கேட்டார் அவரை பார்த்து, ஏதோ பிசாஸ்லாம் விரட்டினேமே நான் கேள்விப்பட்டேன்னே. ஆமாம், ஒரு பிசாஸ் நான் ஜோம் பண்ணே போயிடுச்சு. நீ பிசாஸ்லாம் துரத்துவியா? நான் துரத்துல, இயேசு துரத்துனாரு. சொன்னதான், ஏன்பா கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாது, நானும் வந்திருப்பேன்ல, நானும் ஒரு விசுவாசி தான் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தேவனை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு நமக்கு அந்த கிருபையை தரும்படியாக அவர் விரும்புகிறார். யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விதத்தில் பிசாசுகள் பிரச்சனை கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே எனக்கு சுகத்தை தார், விடுதலை தார் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு சகோதரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ அதிகமாக கர்த்தருக்கு நின்றவங்க தான். ஆனால் திடீர்னு ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பயம், ஒரு கலக்கம் உள்ளத்தை பிடித்து கொண்டது. ராத்திரியை தூங்க முடியாது, ஒரு நிம்மதியாக காரியங்களை செய்ய முடியாது. எதை குறித்தால் யோசித்தாலும் அதற்குள்ளாக ஒரு பெரிய குழப்பம். இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில் இந்த குழப்பத்தின் ஆவி அவளை பிடித்து ஆட்டி கொண்டு இருக்கிறது. சிலரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்லதான் நினைத்து கொண்டு இருப்பாங்க, ஆனால் திடீர்னு அது நல்லதா கெட்டதா அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு குழம்புவாங்க. யோசித்து பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தால் அது பிசாசின் கிரியைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவாதி தேவன் நம்முடைய மனதை தெளியப்படுத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நம்ம பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாதபடிக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம சில நாட்களுக்கு முன்பாக நான் என்னுடைய வாலிப பிள்ளைகளோடு பேசி கொண்டிருந்தேன். இப்போ இன்றைக்கு நம்முடைய பள்ளிகளில் நடக்கிற காரியம் உங்களுக்கு தெரியுமா? உங்களாம் தெரியுமா? பள்ளிகளில் நடக்கிற காரியம், இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடக்கிற காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தீரியன்ஸை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தீரியன்ஸ் யாரும் கேள்விப்பட்டீங்களா? ஃபரீஸ்னு கேள்விப்பட்டீங்களா? யாராவது உண்மையிலே கேள்விப்படல? யாரும் கேள்விப்பட்டீங்களா? பயப்படா சொல்லலாம், கேள்விப்பட்டீங்கன்னா. யாருமே கேள்விப்படலை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு 2 தியரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபரீஸ் அண்ட் தீரியன்ஸ் என்கிற மக்கள் கொண்டு இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் அவங்க சிலரெல்லாம் ஃபரீஸ் என்று அவள் அழைக்கப்படுகிறார்கள். இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நாங்கள் இதை கேள்விப்பட்டது சில கடந்த வருஷத்தில் கலிஃபோர்னியாவில் ஜெபிக்க சென்ற பொழுது அங்கே ஒரு சகோதரி இதை குறித்து பாரத்தோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க சொன்னாங்க. எங்களுக்கு புரியலை. ஃபரீஸ் என்று சொன்னால் இந்த சிறு பிள்ளைகள் ஒரு மிருகத்தை போல நடந்து கொள்வார்கள், அவர்கள் ஒரு பூனை போல நடந்து கொள்வார்கள், அல்லது ஒரு நாயை போல நடந்து கொள்வார்கள், அல்லது ஏதாவது தங்களுக்கு ஒரு பிரியமான ஒரு மிருகத்தை போல நடந்து கொள்வார்கள். அவள் பேசினால் அந்த மிருகம் பேசுவது போல தான் பேசுவார்கள். ஒரு பூனையை போல மியோ என்று சொல்லுவார்கள், நாயை போல குறைப்பார்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கையை சத்ரு அப்படியே வீணடித்து கொண்டு இருக்கிறான். இதை இப்போ நம்முடைய தேசத்தினுடைய எஜுகேஷன்ஸ் என்ன சொல்ல தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பெயர் வைத்து அவங்களுக்கு நீ அப்படி தான் நடத்தணும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமா? அதுவும் அவங்க எப்படி ஒரு பூனை போல் நடந்துக்கணுமா? அவங்ககிட்ட பேசினா நீ மீயா தான் சொல்லி பேசணும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. நீ யாருமே கேட்டது இல்லையா? கேட்டதில்லை. பிரதர் மட்டும் கேட்டிருக்காங்க. பயப்படாம சொல்லணும். இது சாத்தானுடைய பிள்ளையை அடிமைப்படுத்தி வைப்பதற்காக செய்து கொண்டு இருக்கிற காரியம். நம்ம அதற்காக ஜெபித்தா கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிள்ளைகள் அதை கேட்குறாங்க. நம்முடைய சிறு பிள்ளைகள் அதை குறித்து குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இது எப்படி நடக்கும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு தன்னுடைய கிருபையை அனுப்பும்படியாக விரும்புகிறார். கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக ஜெயத்தை பெற்றிருக்கிறார். வாழ்க்கையில கர்த்தாவே எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் எல்லா வாழ்க்கையும் விடுதலையை தருவார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் நடக்கிற அந்த காரியங்கள் குறித்து நம்ம வேதனையோடு கூட ஜெபிக்கணும். கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகளை விடுதலை செய்யும் என்று சொல்லி. நான் இதை கூட அதிகமாக அதிர்ந்து போனது, நான் இப்போ சமீபத்தில் பேசிக்கொண்டு கேள்விப்பட்ட காரியம். அப்படியாக பூனையை போல் நடக்கிற அந்த பிள்ளைங்க செய்வாங்களாம், அவங்க ரெஸ்ட் ரூம் போனால் அந்த பூனையை போல் அந்த லெட்டர் பாக்ஸ்லாம் போவாங்களாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட காரியங்களை சத்ரு அப்படி வாழ்க்கையில் பிசாசனை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட பிசாசின் காரியங்களை ஜெயம் பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சகல துரைத்தனங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு விடுதலை சாரும், எங்களுடைய தேசத்தில் விடுதலையை தாரும், எங்களுடைய குடும்பத்தில் விடுதலையை தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அதை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதுதான் முதலாவதாக கர்த்தர் கொடுத்துக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த கல்வாரி சிலுவையின் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசுகளை துரத்துகிறவர்களாக மாற
மாற வேண்டும், தேவனுடைய வல்லமையால் நிரம்பினால் மாற வேண்டும். கர்த்தர் இந்த கிருபைகளை எல்லாருக்கும் தருகிறார். அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அந்த கிருபை தருவார். கடைசியாக இந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து முடித்து வைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானாராம். அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வரும். சிலருடைய வாழ்க்கையில சாபங்களினால் அதிகமாக போராடுகிறார்கள். அதற்காக அதிகமாக அவர் தன்னோட வாழ்க்கையில கஷ்டத்தோடு நடந்து கொண்டு வருகிறார்கள். நம்மளாம் நினைக்கிறோம் அப்படின்னா சாபம் என்ன வரப்போகுது, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் சொல்லி நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பழைய புராண கதைகளை போல நீங்கள் பேசுறீங்களே அப்படின்ற சாபம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு அநேகர் உண்டு. ஆனால் சாபம் என்று ஒன்று இருக்குன்னு நம்ப மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க எங்களுக்குலாம் சாபம் வராது, ஏன்னா நாங்களாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், அதனால் எங்களுக்கு சாபம் வராது, பழைய ஏற்பாடுலாம் சாபம் வருமா இருக்கும் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் சாபம் என்று ஒன்று நிச்சயமாகவே உண்டு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது அவர் ஒரு மரத்தை பார்த்து, அத்திய மரத்தை பார்த்து சொன்ன காரியம் என்ன? இனி உன்னிடத்தில் ஒருவனும் கனியை புசியாதிருப்பானாக. அது சொன்ன உடனே அடுத்த நாளில் அந்த அத்தி மரம் வேரோடை பட்டு போயிற்று. அப்போ பேதுரு சொன்ன காரியம் என்ன? இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், போதுகரே, நீ சொன்ன ரபி, நீ சொன்ன அத்திமரம், நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு சொல்லுகிறார். அப்போ இயேசுக்கு சொன்ன வார்த்தை ஒரு சாபமாக வந்து இருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசினாலே சாபங்கள் வரலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்களை மூதுவதைகள் மூலமாக சாபங்கள் வரலாம். ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு சொன்ன வார்த்தையின் மூலமாக சாபங்கள் வரலாம். அப்படி பல விதங்களில் சாபங்கள் வரலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டாராம். There is a curse that comes from the word of God. அதற்கு நீங்களாக்கி கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறாராம். அதை யோசித்து பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் ஒரு சாபம் வருமா? வேத வசனத்தில் எப்படியா சாபம் வரும் என்று நம்ம கேட்கலாம். ஆனால் வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள்லாம் அவர் கட்டளைகளாக எழுதி வைத்திருக்கிறார். சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமான உண்மைகள். அவர் எழுதப்பட்டிருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே வந்து பலிக்கும். பார்க்கும் பொழுது உபாகமம் 28வது அதிகாரம், எல்லாரும் அதை வாசிக்க நமக்கு நன்றாக தெரியும். பிடித்த ஒரு அதிகாரம் இல்லை. உபாகமம் 28 முதல் 14 வசனத்தை நல்லா வாசித்துருவோம். எல்லா ஆசீர்வாதங்களும் சொல்லப்படுது. வாலாகம தலையாவாய், கீழாகம மேலாவாய், நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டு வருகையில ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. எல்லாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு நீனுடைய சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில், இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவாயாகில், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையிலே உனக்கு பலிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட வார்த்தை எங்கே சொல்லியிருக்கிறது? வேத வசனம் சொல்லி தருகிறது. இப்போ வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனாலே ஒரு மனிதனுக்குள்ளாக சாபம் வரும் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ அந்த சாபங்களை நீ வாசித்து பார்க்கும் பொழுது முதல் 14 வசனங்களிலே ஆசீர்வாதங்கள், அதன் பின்பு வாசித்து பார்த்தா கிட்டத்தட்ட 45 வசனங்களிலே சாபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை காட்டிலும் சாபங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் அறியாதபடியாக அதில் ஒரு பாவத்தை செய்வானாகில் அந்த பாவத்தினால் வருகிற சாபத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த சாபத்தை விட்டு வெளியே வருவதற்கு வழி தெரியாதபடி அவன் திண்டாடுகிறான். ஆனால் முடிவது இல்லை. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம விடுதலையாக்கி நீங்களாக்கி மீட்டுக் கொண்டாராம். ஹல்லேலூயா! என்ன சாபமான காரியங்கள் செய்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது யாருக்கு இந்த சாபம் வருகிறது? வேதம் சொல்லுகிறது எசேக்கியேலின் புஸ்தகத்திலே, மாம்சமானதை தன் புயபலமாக கொண்டிருந்து மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதாக வேதம் எழுதி தந்திருக்கிறது. அதை பார்க்கும்போது யோசித்து பார்க்கணும். கர்த்தாவே, எத்தனை முறை நான் தேவனை நம்பாதபடி மனிதரை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பாதபடி என்ற சுயத்தை நான் நம்பி இருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு சாபமாக மாறுமே என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளாக வர வேண்டும். சகரியாவின் புஸ்தகத்தில் பார்த்த பொழுது கர்த்தர் சகரியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அதில் ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறாள். அவள் ஒரு மரக்காலின் கீழாக உள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறாள். அவளுடைய மேலே ஒரு ஈய கட்டி ஒன்று வைக்கப்படுகிறது. அதெல்லாம் பார்த்து சகரியா கேட்குது, இது என்ன என்று கேட்ட பொழுது அப்போ தேவன் அவருக்கு ஒன்று விளக்க சொல்லிக் கொடுக்கிறார். இது தேசம் எங்கும் வருகிற ஒரு சாபம்.
இது தேசமெங்கும் வருகிற ஒரு சாபம். இது யார் வீட்டுக்கு வருமா? பொய்யான இடுகளுடைய வீட்டிலும் அவளுக்குள்ளாக விரோதமாக வந்து அதில் வந்து அந்த உத்தரங்களோடு கூட வீட்டை அழித்து போடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீதிமானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. சகரியா 5:3 சொல்லுகிறது, பூமியின் மீது புறப்பட்டு போகிற சாபம், எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான், ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். எல்லா பாவங்களும் சாபத்தை கொண்டு வராது. ஆனால் சில பாவங்கள் அவைகள் சாபத்தை கொண்டு வருவர்களாக இருக்கும். பாலியல் குற்றங்கள் சாபங்களை கொண்டு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. பொய்யான இடுகிறவர்களுக்கு சாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவனை நம்பாதபடி மற்ற நம்புகளுக்கு சாபங்கள் வருகிறது உண்டு. ஆனால் அந்த சாபத்தெல்லாம் விடுதலையாக்கி நீங்களாக்குகிறவர் ஒரே ஒருவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த சாபத்தை மாற்றுவதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவிலே அவர் தன்னுடைய ஜீவனையே அவர் ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக அவர் ஒப்பு கொடுத்தாராம்? வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்கிறது மாத்திரமல்ல, அவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாக மாறும்படியாக அவர் அப்படி செய்தாராம். அப்போ இந்த கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கிறது? முதலாவதாக நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறுகிறது. இரண்டாவதாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்காகத்தான் இந்த கல்வாரி சிலுவையின் உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாகத்தான் காணப்படும். ரட்சிக்கப்படுகிறது நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது. அவர் நமக்கு இன்றைக்கு அந்த தேவபலனான அற்புதமான வார்த்தைகளை கொடுத்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, சாபங்களை மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையின் பிசாசின் போராட்டங்கள் விலகுவதற்காக, நோய்கள் மாறுவதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கடைசியாக 7வது வசனமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் அவர் ஒரு பெரிய கடைசியாக ஜெபித்த ஒரு ஜெபம். இதுவரைக்கும் அவர் எல்லாவற்றையும் பேசினார். 4வது வசனத்தில் பேசும் பொழுது என் தேவனே என்று தான் சொல்லி அவர் கதறி அழுதார். ஆனால் கடைசியாக 7வது வசனத்துக்கு வரும் பொழுது மறுபடியும் பிதாவோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு சுதந்திரத்தோடு கூட சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு சொன்னார், என் ஜீவனை நானே கொடுக்கிறேன், ஒருவரும் அதை எடுத்து போடுவதில்லை. அதை எடுத்துக்கொள்வதற்கு அதை கொடுக்கவனுக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அவர் விரும்பி அவர் சந்தோஷத்தோடு தம்முடைய ஜீவனை நமக்காக மரணத்தில் ஊற்றி கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? நாம் ரட்சிக்கப்பட்டதாக மாற வேண்டும் என்பது தான். எதற்காக தெரியுமா? நாம் சுகம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். எதற்காக தெரியுமா? நாம் பிசாசின் வல்லமையில் விடுதலையோடு நடக்க வேண்டும் என்பதற்காக. எதற்காக தெரியுமா? நாம் சாபத்திலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா எளிமையிலும் நம்ம ஜெபிக்கலாம். ஒரு சில நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில், கர்த்தாவே நீங்கள் என்னோட பேசினீங்க ராஜா, இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்களை எனக்கு தாருங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் கண்களை மூடிங்களை ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சொல்லுறபடி நீங்களே ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாம் உங்கள் கண்ணில் மூடியிருக்க கரங்களை உயர்த்தி, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கல்வாரி சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்காக நீர் கோர பாடுகளை சகித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக உடைய ஜீவனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, நான் மீட்கப்படுவதற்காக நீ உங்கள் ஜீவனை கொடுத்தீங்க ராஜா. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையின் பாவங்கள் மாறுவதற்காக, நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீ உடைய ஜீவனை கொடுத்தீங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஒருவேளை இங்கே இருக்கிற யாராகிலும் இதுவரைக்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலை, மற்ற எல்லாம் கை தூக்காதீங்க. நீங்கள் உண்மையாகவே கர்த்தர்களோடு பேசினா, இன்றைக்கு இதுவரைக்கும் நான் தேவனத்தில் நான் என்னுடைய பாவங்களை குறித்து உண்மையாக மனம் திரும்பலை, இன்றைக்கு நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், இந்த மீட்பின் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம், அப்படிப்பட்டவர்கள் இருந்து அவங்க கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபிங்க, நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், காட் பிளஸ் யூ. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த பாவம் மன்னிப்பின் ஒரு ரட்சிப்பை நான் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் ஜெபிக்கல, இன்றைக்கு அதற்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி ஜெபி, காட் பிளஸ் யூ. அது அப்படி சொல்லுற மாத்திரம் கைகளை உயர்த்தி கர்த்தர், காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு அந்த சம்பாதித்து வைத்த மீட்பை ரட்சிப்பை இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். இன்று முதற்கொண்டு உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. இன்று முதற்கொண்டு குழப்பங்கள் மறைகிறது. இன்று முதற்கொண்டு கலக்கங்கள், பயங்கள் மறைகிறது. எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு வல்லமையை, கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீங்க, ஒரு போல்னஸை பெற்றுக்கொள்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. கர்த்தாவே, இன்றைக்கு வாழ்க்கையில் சுகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே, இன்றைக்கு சுகத்தை தாருங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. யாரெல்லாம் சுகத்தை இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை தரப்போகிறார்.
அதுக்காக நீங்க ஜெபிக்க போற. நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். நீங்க எப்படியா பெரிய காரியத்தை செய்ய போறார். ஒரு சில நிமிஷம் ஜெபிக்கும் பொழுது உண்மையாய் உள்ளத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார், உதவி செய்வார், உதவி செய்வார். இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீ அத்தனையும் எனக்காகவோ. மாபாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. மாபாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. Let's go a couple of keys lower. Children, give me what key are you? மாபாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. மாபாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எந்தன் பாவங்கள் பாரச் சுமை போ தாங்க கூடாத மாபாரமே. மன்னிக்கும் தயை பெருத்த எம் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளி நீ. மாபாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. மாபாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது வலக்கரத்தாலே தாங்குகின்றீர். மனபாரத்தால் சோர்ந்திடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகின்றீர். என் பாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. மாபாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஏகோவா என்னும் நாமமுள்ளோரே உமது சமூகம் இன்பமே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீருற்றாகவே மாற்றுகிறீர். மகாபாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. மகாபாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை தாங்கின அன்பை துதிப்பேன்.
தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. அதை பார்த்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போறோம். தம்மை கல்வாரி சிலுவையிலே ராஜா உடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிற ராஜா, உடைய சமூகம் இன்பமான ஒரு சமூகம் தகப்பனே. என்னுடைய கண்ணீரை நீரூற்றாக மாற்றுகிறவர் நீர். இன்றைக்கு தகப்பனே என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறீர் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நோய்களை குணமாக்குகிறீர் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபியுங்க தகப்பனே, நோய்கள் குணமாக வேண்டும் என்று சொல்லி இப்ப விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே நான் என்னை அர்ப்பணிக்கிற ராஜா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாக நின்று கொண்டிருக்கிற ராஜா, எனக்கு இந்த நோய் இருக்குது, என்னை குணமடைய செய்யும் என்று சொல்லி சுகத்துக்காக மன்றாடி ஜெபிங்க. இப்போ ஜெபிங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு அன்பானவர்கள் ஒருவேளை ஒரு துக்கத்துக்குள்ளா போய்கொண்டிருக்கலாம், ஒரு சுகவீனத்துக்குள்ளா போய்கொண்டிருக்கலாம். கர்த்தாவே இப்பொழுது சுகத்தை தாருங்க என்று சொல்லுங்க. ஜெபியுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபியுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எலும்பு சம்பந்தமுள்ள நோய்கள் இப்பொழுது விலகுகிறது. யாருக்கோ இப்பொழுது எலும்பு சுகமுள்ள நோய்களை இப்பொழுது கர்த்தர் குணமாக்குகிறார் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே நீர் இறங்கி கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. தேவாதி தேவனுடைய பிள்ளைகளை கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. ஜீரண உறுப்புகளிலே சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஜீரண உறுப்புகளை சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமையினாலே இந்த பிள்ளைகள் இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக. எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்திருக்கிறீர் ராஜா. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை இப்பொழுது பெற்றுக் கொள்ளுவார்களாக. ஓ Father, I stand against, oh Father God, every form of Father God of diarrhea, Father. In Jesus' name, let that be gone, oh Father God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே ஜீரண உறுப்புகள் சுகம் அடைவதாக ராஜா. இப்பொழுது கர்த்தர் அப்படி கிருபை தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. சரீரத்தில் கர்த்தாவே இருக்கிற வலிகள் தகப்பனே, எல்லா கர்த்தாவே வலிகள் விலகுவதாக. தேள்களுக்கு ஒத்த வலிகள் இப்பொழுது விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல சுகத்தை பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களா ராஜா. கர்த்தபடியா செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. இப்போ ஒருவேளை நீங்க சொல்லலாம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகம் வேண்டும், ஒரு பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், ஒரு சாபத்துக்குள்ள நான் இருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை ஊற்றிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே எல்லா பிசாசின் காரியங்கள் விலகணும், கட்டுகள் விலகணும், சாப கட்டுகள் விலக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. அல்லது உங்களுடைய கைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. God bless you, God bless you, God bless you, God bless you, God bless you. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவாதி தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே இப்பொழுது கர்த்தாவே அன்டிசைசிவ்னஸ் தகப்பனே, யோசிக்க முடியாதபடி குழப்பங்கள், ஒவ்வொரு நாளும் மன குழப்பத்துக்குள்ளாக இருக்கிற குழப்பங்கள் மறைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே மன தெளிவு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினால் குழப்பத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன், விலகுவதாக. இப்பொழுது சுகம் உண்டாவதாக ராஜா, சுகம் உண்டாவதாக. தகப்பனே அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பயத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். இரவு நேரத்தில் கர்த்தா வருகிற வீணான பயத்தை கொண்டு வருகிற கனவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. கர்த்தாவே சகலவிதமாக கர்த்தா மிருகங்கள் மூலமா வருகிற கனவுகள் தகப்பனே, வலு சர்ப்பத்தின் கனவுகளை கொடுத்து அதன் மூலம் போராடுகிற ஆவிகள் கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு விலகுவதாக ராஜா. இன்றைக்கு தகப்பனே அந்த பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக ராஜா. தேவாதி தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு ராஜா யாரெல்லாம் கர்த்தாவே மனதிலே சமாதானம் இல்லை என்று சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, எனக்குள்ளாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஆகையினால குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்று சொல்லி அதற்காக ஜெபிக்கிறவர்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகள் விலகுவதாக. பிரிவினை ஆவிகளின் வல்லமைகள் விலகுவதாக. சந்தேகத்தின் ஆவிகள் விலகுவதாக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கணவனுக்கு மனைவிக்கு நடுவில் கர்த்தா சந்தேகத்தை கொண்டு வருகிற சந்தேகத்தின் ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன். We rebuke that, oh Father, in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள கரக்கத்தால் பிள்ளைகள் நீட்டப்படுவதாக ராஜா. யாரெல்லாம் உண்மையாக ஜெபிக்கிறார், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக ராஜா. கர்த்தர் இப்படி செய்வதற்காக உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி ராஜா. தேவாதி தேவனும் எழுந்தள்ளுவீராக. கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட வந்து கர்த்தாவே கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.